गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय। हे गुरु विष्णुं भजे हे गुरु ब्रह्मं भजे हे गुरु कमलनयनं भजे हे गुरु करकोमलं भजे हे गुरु पादपङ्कजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरुज्ञानवैराग्यं भजे ये गुरुमोक्षसाधनं भजे ये गुरुवेदारूपं भजे ये गुरुवेदात्मस्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि उलगळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला पुरुळे वाळि विन्दये वन्दाय नी वाळि ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण
राधे कृष्णा राधे कृष्णा हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् ரொம்ப அழகான ஒரு கேரண்டி சுவாமி தரார். எத்தனை பேர் பார்த்தீங்க? பகவத்கீதை எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம்? பகவத்கீதையில் 9வது அத்தியாயம். அத்தியாயம் பேர் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் 9வது அத்தியாயம். அந்த 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகமா? ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படி தான் இந்த அத்தியாயத்துக்கே பெயர். ராஜவித்யா இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிலதெல்லாம் ராஜாக்களுக்கு மட்டுமே உரித்தானது, எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிலதெல்லாம் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய, அதாவது வித்தைகளின் ராஜா ராஜவித்யா. ராஜகுஹ்யம்
ரகசியங்களில் ரொம்ப ஒளிச்சு வைக்க வேண்டிய ஒன்று ராஜகுஹ்யம். த மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எப்படி ஒரு டிஃபென்ஸோட விஷயங்கள்லாம் வெளியில் கசியக்கூடாது. அது பிரதம மந்திரி அவளுக்கெல்லாம் மட்டும்தான் தெரியணும். மந்திரிகள்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கும் பொழுதே ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று உண்டு. பதவி பிரமாணம் சாதாரண, இன்னும் ரகசிய காப்பு பிரமாணம்னா எந்த காலத்திலையும் இந்த தேசத்தினுடைய ரகசியங்களை பாதுகாப்பேன், வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம். ரகசிய காப்பு பிரமாணம் பேர். நம்ம சாதாரணமாக டிவியில் பார்க்குறதெல்லாம் பதவி பிரமாணம். இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்கறது பதவி பிரமாணம். ரகசிய காப்பு பிரமாணம் நம்ம யாரும் பார்க்கவே மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ரொம்ப ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய அழகான ஒரு விஷயத்தை சுவாமி இதில் பேசுகிறார். வித்தைகளுக்கு ராஜனான ஒரு ராஜ வித்தியை சொல்கிறார். ஒளிச்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சுவாமி பட்டவர்த்தனமாக நமக்காக சொல்கிறார். எவ்வளோ ரகசியமாக இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன விஷயம் இருக்குதுன்னு கணவனும் மனைவியும் பேசிப்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நெருங்கின நண்பனிடத்தில் நாம் நம்முடைய எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம். எப்படி வைத்தியனிடத்தில் ஒழிக்காமல் சொல்லுவோம், வக்கீல் கிட்ட ஒழிக்காமல் சொல்லுவோம். ஏன்னா அப்பொழுது தான் கேஸ் ஜெயிக்கும், அப்போ தான் உடம்பு சரியாகும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக குஹ்யதோ குரவோ குஹ்யமப்யுத சூத பௌராணிகரை பார்த்துட்டு சௌனகாதி ரிஷிகள் ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்தில் சொல்கிறா. நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு எது சாரமோ அதை சொல்லுங்கோ, நீங்கள் நல்ல சத்சிஷ்யன், அதனால் பெரிய ரகசியத்தை கூட குருமார்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா, அதில் எது சாரமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறார்கள். அப்போ நாம் எவ்வளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கோமோ அவ்வளவுக்கு பெரிய ரகசியங்கள், பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தானாக வந்து சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நிலைமை ஒசர பல விஷயங்களில் அதனுடைய பெரிய ரகசியங்கள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோன்னு நாம் சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு டீனேஜ் வந்தாச்சு, டீனேஜ் வந்தால் மட்டும் போதாது, அதுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கிற அந்த திறமையும் வேணும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா ரொம்ப அவசியம் பொழுது அதுக்கு சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், இது 5ஆவது படிக்கும்பொழுது உனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன், ஒரு கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கேன், உன் எதிர்காலத்துக்கு எல்லாம் இருக்குன்னா அது படிக்காது, சத்தியமாக எஃபர்ட்ஸ் போடவே போடாது. அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு, அதுக்கு வயசு வந்தால் கூட அந்த பக்குவம் இதை பத்திரமாக பாதுகாக்குன்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் அதனிடத்துல சொல்லுவோம், அதனிடத்துல கொடுப்போம். அந்த மாதிரி பெரிய ரகசியம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அதில் பகவான் சொல்கிறான், என்னை யார் விடாமல் நினச்சின்னு இருக்காளோ, நினச்சின்னு இருக்கா இல்லையா, அவர்கள் என்ன நினச்சின்னு இருக்கார்கள், அதனால் அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அதாவது நான் பார்த்துக்கிறேன்றதுனால நீ உன் கடமையை பண்ணாத, சும்மா இரு, இந்த கதையே கிடையாது. சனாதன தர்மத்தில் மிராக்கிள்ஸ்க்கு விஷயமே கிடையாது. எல்லா கர்மாவும் பண்ணணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும், அதன் பிறகு அதற்கான பலன்கள் பெருசாக கிடைக்கும். இப்படி தான் சொல்லப்படுறதே ஒழிய நீ ஒன்றும் பண்ணாமல் இருன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா பகவான் ராமனே அவ்வளவு வேலைகள் பண்ணுறான், பகவான் கிருஷ்ணனே அவ்வளவு வேலைகள் பண்ணுறான். ராமன் ஸ்வயம் சாட்சாத் பரபிரம்மம். ஆனாலும் சீதையை ராவணன் தூக்கிண்டு போயிட்டான் அப்படின்னோடனே பல இடங்களில் விசாரித்து பல பேரோட பழகி அதன் பிறகு அவன் லங்கைக்கு தூக்கிண்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு தேடுறதுக்கு ஆள் அனுப்பி வானர சேனையை அனுப்பி அதில் ஒரே ஒரு ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வந்து சொல்ல, அப்போ கூட பகவான் இந்த வானர சேனையை வச்சுண்டு கடல் தாண்டி போய் அவளுக்காக ஒரு பிரிட்ஜெல்லாம் கட்டி ஜிக் அப்படி போய் அசிக் அப்படிலாம் வரல சுவாமி.
சுவாமி கூட எல்லா பிரயத்தனமும் பண்ணி தான் சீதையை மீட்டு கொண்டு வரார் அப்படின்னு இருக்கு. அதனால் கர்மா பண்ணுறதுலையோ எஃபர்ட்ஸ் போடுறதுலையோ நமக்கு கன்செஷன் கிடையாது. நான் பக்தி பண்ணுறேன், நான் நாமஜபம் பண்ணுறேன், நான் விரதம் இருக்கேன், நான் கோவிலுக்கெல்லாம் போகிறேன், நான் இவ்வளவு பூஜை பண்ணியிருக்கேன், இவ்வளவு பைசா உண்டியலில் போட்டிருக்கேன், இவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், இது எதுவுமே க்ரைட்டீரியா கிடையாது. எந்த விதத்துலேயும் உங்கள் கர்மாவை குறைக்கிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணணும். கர்மானா உடனே பிராரப்த கர்மா அந்த மாதிரி போயிடக்கூடாது. உங்களுக்கு என்னெல்லாம் இந்த உடலை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதோ அத்தனையும் நீங்கள் செஞ்சுத்தான் ஆகணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் பல்லு கொடுப்பான், கையை கொடுப்பான், பல்லு தேய்ச்சி விட மாட்டான், நீங்கள் தான் தேய்க்கணும். எப்போயாவது உடம்பு முடியல, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அப்படின்னா பல்லு தேய்ச்சி விடுவான். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஒழுங்காக தேய்க்காதுன்னு அம்மா தேய்ச்சி விடுவான். 10-12 வயசுக்குலாம் அம்மா தேய்ச்சி விட மாட்டா. ஒழுங்காக தேய்க்கிறாள் 4 திட்டுவான். 25 வயசுக்குலாம் தேய்ச்சி விடுறேன்டா குழந்தைன்னு சொல்லவே மாட்டான். அதே உடம்பு முடியலை, ஏதோ கை கால் இதுவாகிருக்கு, ஒரு கையால் தேய்க்க முடியாதுன்னா அப்போ வேணால் யாராவது ஹெல்ப் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி. அவ்வளோதானே ஒழிய நம்ம கடைசி வரைக்கும் பல் செட்டே போட்டுருந்தாலும் அந்த பல் செட் எடுத்து நாம் தான் தேய்ச்சிக்கணும். அடுத்த வாரம் தேய்ச்சிலாம் கொடுக்க மாட்டோம். ரொம்ப வயசாக எடுத்துனா வேணால் கொடுப்பாளே ஒழிய. அப்போ கர்மாவை பண்ணணும், பகவானை நம்பணும், அழகாக ஜோராக வாழணும். முதல்ல வாழணும். வாழ்க்கையில் நான் வாழ்வதற்காக வந்திருக்கேன், இது மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. நான் இதை அடைவதற்காக வந்திருக்கேன், இதை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல வாழறதுக்காக வந்திருக்கேன். இங்கே வாழ்க்கை தான் பெருசு. உங்கள் லட்சியங்கள் அடைந்தீர்களா இல்லையா அதெல்லாம் மனசினுடைய விகாரங்கள். மனசு அதை ஆசைப்படும். எவ்வளோ விஷயத்தை அடைஞ்சிருக்கோம், என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும். எவ்வளோ விஷயங்கள் அடையலை, என்ன துக்கமாக இருந்துட்டோம், ஒன்றும் கிடையாது. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஸ்டேஷனில் ஏறுவோம், ட்ரெயின் போகும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைவோம், பஸ்ஸு போகும். வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதா? ஒன்றும் இல்லையே, அது பாட்டுக்கு இருக்குது. இன்றைக்கி கூட நான் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன், கடை நான் டைம்லாம் பார்த்து ஏறுறேன், நான் அப்படி போகிறேன், கடைசி அப்படி போகிறது ட்ரெயின். அதுக்காக உட்காந்து அழ முடியுமா? சார் நான் முன்னாடி சீக்கிரம் வந்திருக்கணும், போயிருக்கணும். அடுத்த ட்ரெயின் எத்தனை மணின்னு 5 நிமிஷம் கழிச்சு ரைட் உட்காந்துட்டு இருப்போம். அவ்வளோதானே, இவ்வளவு தான் என்னால் பண்ண முடியும். அப்போ அது தவறி போயிடுத்துனா இதுக்காக உட்காந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுத்து, நான் பகவான் என்னை சோதிக்கிறான், பகவான் என் மேலே அக்கறையில். இன்னொரு டைலாக் லைனாக வச்சுருக்கோம், பகவான் என்னை மட்டும் ஏன் தான் படுத்துகிறானோ. எத்தனை பேர், இவ்வளோ பேர் அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாரும் ஏறி போயிட்டாலே, நான் மட்டும் நிற்கிறேன்னு நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா அதுக்கு பேர் பொறாமை, அதுக்கு பேர் ஏக்கம், தவிப்பு, அதெல்லாம் இல்லை. அதுக்கு பேர் பொறாமை. இவ்வளோ பேர் ஏறி போயிட்டா நான் வர வரைக்கும் நிற்கக்கூடாதா அப்படின்னா, சரி போயாச்சு. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயின் வரப்போகிறது, அந்த ட்ரெயினில் நான் போகத்தான் போகிறேன். அந்த ட்ரெயினில் ஏறது யாரும் என்ன தடை பண்ண முடியாது இல்லையா? அப்போ வாழ்க்கையில் எல்லாமே விதவிதமாக நடக்கும். ஒரே சீராக எல்லாமே நடக்காது. திடீர்னு புயல் மழை வரும், எல்லாம் மழை வரும்னு ஸ்கூல் லீவ் விடுவா, மழையே வராது. மழையெல்லாம் வராதுன்னு ஆஃபீஸ் போவோம், அடித்து பிடிச்சின்னு பரண்டுன்னு இருக்கும். மெட்ராஸ் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. 2 நாள் அதெல்லாம் ஒன்றும் வரப்போடுறது, எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்ட். ஆனால் இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டு இருக்கு மழை, தெரியாது, அவ்வளோதான். அப்போ எதுவுமே ஒரே சீராக போனோம் இல்லை. நல்லா ஞாபகம், உங்கள் மனசு சீராக இருக்கணும். இதுதான் ரகசியம் வாழ்க்கை. உங்கள் மனசு எது வந்தாலும் எப்படி வந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இவ்வளவு தான் ரகசியம். ஹேண்டில் பண்ணுறது ஒன்று தான் உங்களால் முடியும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வழி சொல்லப்பட்டு இருக்குது, வேறு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் வாழணும், இதுக்கு நடுவில் தான் ஜெயிக்கணும், இதுக்கு நடுவில் தான் சந்தோஷமாக இருக்கணும். எதையோ நினச்சிண்டு புலம்பிண்டு அழுதுண்டு டல்லாக இருந்தேன்னா உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உடம்ப, உங்கள் நேரத்தை, உங்களுக்கு கிடச்சிருக்கிற அனுகிரகத்தை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வருத்தப்பட்டு புலம்பிண்டு அழுதுண்டு கிடக்கிற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான நாட்கள். அந்த சந்தோஷத்தை ஓரந்தள்ளி வச்சுட்டு புலம்பிண்டு அழுதுண்டு அது வாழ்க்கையில் பிளாக் டேவாக மாற்றுறது நீங்கள் தான். இந்த பிஸ்னஸ்காரெல்லாம் பாருங்க, பிளாக் ஃப்ரைடே சேல்னு போட்டுருவோம்.
அவன் உட்காந்து பிளாக் ஃப்ரைடேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டான். என்னெல்லாம் முடியுமோ தள்ளுறதுக்கு தான் பார்ப்பான். எத்தியான ஒன்று சொல்லுவோம், நமக்கு அதிலேருந்து லாபம் எடுத்துக்க பார்ப்போம். கொரோனாலாம் வந்தது, எல்லா பக்கமும் எல்லா இண்டஸ்ட்ரியும் டல் ஆயாச்சு. யாரும் புதுசு துணி வாங்கிறதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை. அதுக்காக ரேமண்ட் ஜாக்கிலாம் அழுதா போயிட்டான், ஒன்றும் இல்லை. உடனே மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸ்பெஷலாக 3 லேயர் 2 லேயர்னு போட்டுட்டான். எக்ஸ்ட்ரா கேர்னு அடித்து பிடிச்சின்னு எல்லோரும் வாங்கியாச்சு. ஏன்னா பிராண்டட், அவன் கொடுத்தா சூப்பராக இருக்கும். 50 ரூபா மாஸ்க்கு 300 ரூபா. இந்த ஓரத்தில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று எலாஸ்டிக்கில் கொடுத்துட்டான். ஜாக்கி மாஸ்க் போட்டுன்ட்டேன், ரேமண்ட் மாஸ்க் போட்டுன்ட்டேன். இது மாதிரியே ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுலேயும் அவன் சர்வை பண்ண கற்றுண்டானா இல்லையா? இவ்வளவு தான் வாழ்க்கை. எப்படி சர்வைவ் பண்ணணும், இந்த சர்வைவல் தான் வாழ்க்கையினுடைய ரகசியம். எனக்கு இதெல்லாம் கிடைக்கலேன்னு லிஸ்ட்டு போட்டு உட்காந்துருந்தா கிடைச்சதெல்லாம் விட்டுடுவேல, கிடைச்சின்னு இருக்கிறதெல்லாம் விட்டுடுவேல. இப்போ 3 நாளாக ஜுரம், ஒன்றும் சாப்பிட பிடிக்கலை, வாயெல்லாம் கசக்கிறது. நான் 3 நாளாக ஒன்றும் சாப்பிடலன்னு அழுதுன்னு இருப்பேளா? கிடச்சதை கடன்னு சாப்பிடுவேளா? நான் 3 நாளாக ஒன்றும் சாப்பிடல, நான் 3 நாளாக வீட்டில் மசால் தோசை பண்ணால், பக்கத்து வீட்டில் கல்யாணம் இருந்தது போக முடியலை, எனக்கு அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கல்யாண சாப்பாடு வேணும் அவகிட்ட கேட்டால் 3 நாள் பழசை தான் கொண்டு வந்து கொடுப்பா. ஹோட்டலில் போங்கோ அதே மாதிரி கல்யாண சாப்பாடு. இப்போ தான் பகாசுர தாலிலாம் வந்திருக்கேன். எத்தையோ நன்னா சாப்பிட்டுடாப்பாடா, ஏகாந்தமாக போனேன், நன்னா சாப்பிட்டேன், இடம் பிடிச்சி ஓடி போயெல்லாம் உட்காரல, ரைட் ராயலாக டேபிளில் உட்காந்தேன், சர்வரை கூப்பிட்டேன், கொண்டு வந்து கொடுத்தான், சாப்பிட்டேன். எஸ், நான் என்ஜாய் பண்ணேன். இவ்வளவுதானே. நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். எங்கேயோ ஃபாரினில் யாரோ ஒருத்தர், அவர் கூட யாரும் கிடையாது, அவருக்கு அன்றைக்கி பர்த்டே, கூட யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் இல்லை, யாரும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு கேக்கு கடைக்கு போனார், ஒரு கடை ஓரத்தில் உட்காந்தார், கேக்கில் ஆர்டர் பண்ணார், ஹாப்பி பர்த்டே டு மீன் எழுதுனார். அவ்வளோதான், அழகாக முன்னாடி வச்சுட்டார். உடனே அங்கே வேலை செய்கிற வாழலாம் பார்த்தா, சரி அவர் கூட யாரும் இல்லையேன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவள் பின்னாடி நின்று ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பித்து இவர் கேக் வெட்ட சொல்லி அவரெல்லாம் ஊட்டி விட்டார். யாருமே இல்லாமல் ஹாப்பி பர்த்டே டு மீன் ஒருத்தர் கேக் வெட்டினா கூட சுவாமி சம்பந்தமே இல்லாத அந்த அங்கே வேலை செய்கிற அந்த கேக்கு கடையில் வேலை செய்கிற ஒரு 5 பேருக்கு, சரி இவனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே பாடு, இவனை சந்தோஷப்படுத்துங்கோ அப்படின்னு எங்கிருந்தோ ஒரு 5 பேர் அனுப்புகிறான்னா இதுக்கு பேர் தான் யோகக்ஷேமம் வஹாமி அகம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் விடாமல் சுவாமி பண்ணிகிட்டே இருக்கார். அதை தாண்டி துக்கமாக இருக்கணும், எவ்வளோ திமிர் இருக்கணும் நமக்கு. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். சந்தோஷப்படுத்துறதுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு இருக்கார். இப்போ ஏதான ஒன்று நம்ம கிடைக்கல வச்சுக்கோங்களேன், அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்கறது இருக்கு பாருங்கோ, ரொம்ப பெருசாக இருக்கும். இமாச்சலம் அளவுக்கு நம்ம இழந்தது ஒரு கடுகளவு இருக்கும். ஓகே, ஒரு பூசணிக்கு அளவு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பம்கின் சைஸுக்கு நீங்கள் எதுவும் இழந்துட்டு. ஆனால் சுவாமி ஹிமாலயாஸ் அளவுக்கு கொடுக்குறாருன்னா எத்தனை பம்கினை கொண்டு ஹிமாலயாஸில் வைக்கலாம்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த யோகக்ஷேமத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்திண்டு இருக்கார். சின்ன சின்ன மிருகங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் நடத்துகிறார். சில சந்தர்ப்பங்களில் பார்க்கணும், எங்கேயோ ஏதோன்னு இந்த வலையிலெல்லாம் மாட்டின்றும், ஏதோ ஒன்றுக்கு வலை வச்சுருப்பா, ஏதோ ஒரு சின்ன நரி மாட்டின்றும், ஏதோ ஒன்று மாட்டின்ட்டு போயிடும். கத்தும் கதரும், யாரோ ஒருத்தர் காதல் அது விழுன்னு போய் அவள் யாராவது அதை ரிலீஸ் பண்ணி விடுவாள். சரி நம்மளால் முடிஞ்சது. அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். திரும்பி திரும்பி அது வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவள் மேலே. இப்போ நம்ம மாட்டில் காக்காவுக்கு சாதம் வச்சா டெய்லி வரதோன்னு டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம கதவை வேறு தட்டும், கிச்சன் பக்கத்தில் இருக்க ஜன்னலை வேறு தட்டி கொத்துன்னு கொத்தி சாப்பாடு கொடு அப்படின்னு ரைட் ராயலாக கேட்டுட்டு போகும். நாமளும் அதுக்கு கொடுப்போம். அப்போ அந்த ஒரு ஜீவராசிகள், நம்ம சொல்லல வாயில்லா பிராணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, தனக்கு இது வேணும்னு நம்முடைய பாஷையில் கன்வை பண்ண தெரியாத மிருகங்கள், பறவைகள். ஆனால் அவைகளுக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா இல்லையா? இப்போ எத்தனையோ பேர் பார்க்கலாம், எத்தனையோ அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் குழந்தைகளை விட்டுடுறா, எங்கெங்கேயோ போட்டுட்டு போயிடுறா. ஆனால் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்குறதுக்கும் யாரோ ஒருத்தர் ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காளா இல்லையா? அவளுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, சரி இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்து போனவன் அப்படின்னு சொல்லி. எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மாவை விட்டுடுறா, எங்கேயோ விட்டுட்டு போயிடுறா, ஏதோ கண்டுக்க மாட்டேங்கிறா. ஆனால் அவளுக்குன்னு ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது,
அங்கே அவளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கும் அவளுக்கு டாக்டரை பார்த்துக்கிறதுக்கும் யாரோ இருக்கத்தானே செய்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ யோகக்ஷேமத்தை சுவாமி நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருக்க. சுவாமியை நினைக்காதவர்களுக்கு கூட நிர்வாகம் பண்ணுவார்னா நினைக்கிறவர்களுக்கு எவ்வளவு நிர்வாகம் பண்ணுவார். யோகக்ஷேமம் வஹாமி அகம். சுவாமியுடைய ஸ்வரூபம் என்னன்னா ஒவ்வொரு ஜீவனையும் பக்குவப்படுத்துறது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் வழிகாட்டுறது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் நன்மையை புரிய வைக்கிறது, ஒவ்வொரு ஜீவனும் ஆனந்தமாக தன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. சுவாமி எல்லாத்தையும் மேஜிக்கலாக பண்ணி நம்மளை அப்படி சொகுசாக வைக்கலை. அதுக்கான புத்தி, மனோபலம், தேகபலம், ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 பேர், அதற்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுத்து ஜோராக நாம் நினைக்கிறத அடைவதற்கான ஒத்தாசை பண்ணுறோம். இந்த யோகக்ஷேமம் வஹாமியகம்னா ஐ ஆம் தேர் டு ஹெல்ப் யூ. நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லாட்டி ஏதான ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிற இடம், ஏர்போர்ட், மே ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு போர்டு போட்டுன்னு ஒரு உக்காந்துட்டு இருப்பாள். நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு உக்காந்துட்டு இருப்பாள். நம்ம போய் கேட்டால் என்கொயரி பண்ணால் சொல்லுவாள். சுவாமியும் போர்டு வச்சுருந்தா உட்காந்துருக்கார். மே ஐ ஹெல்ப் யூ, என்ன ஹெல்ப் உனக்கு வேணும்னு சொல்லு. அதான் யோகக்ஷேமம் வஹாமி அகம். மே ஐ ஹெல்ப் யூ. நீ தனியாக புலம்பின்னு இருக்கியே, கூட நான் வேணா உட்காரட்டுமா, என் தோளில் சாஞ்சிக்கோ, கொஞ்ச நேரம் நீ புலம்பாது. நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கியே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறியா, படுத்துக்கோ, நான் உனக்கு தூக்கத்தை தரேன். எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது, எவ்வளோ நிறைவேறாத ஆசைகள்லாம் உட்காந்துருக்கு. நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இவ்வளோ இருந்தும் நைட் தூங்கிட்டு தானே இருக்கும். நைட் தூங்கினாலும் பரவாயில்ல, வண்டியிலலாம் உட்காந்து தூங்குறோம்ல, பாம்பேலலாம் பார்க்கணும், ட்ரெயினில் இப்படி பிடிச்சிட்டே தூங்குவான். அதிசயமாக இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த 1.5 மணி நேரத்தில் நின்றுட்டு தூங்குற ஒரு டெக்னிக்கை சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார். இப்படியே சுகமாக தூங்குவாள், அமக்கலமாக தூங்குவாள். இதுதான் சுவாமி பண்ணின்னு இருக்கார். சரி, உனக்கு டென்ஷனாக இருக்கா, இப்போ ஏதோ உனக்கு தோல்வி வந்துடுத்து, உனக்கு அக்செப்ட் பண்ண முடியலை, ஓகே, லெட் மீ ஹீல், நான் உன்னை ஹீல் பண்ணுறேன். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம், அந்த கவலை, சே நான் தோற்று போயிட்டேனே அப்படின்னு ஒரு துக்கம் இருக்கேன், இதை நான் ஹீல் பண்ணுறேன். இந்த துக்கத்தை விட்டு நீ வெளியில் வா. இந்த துக்கத்தை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ இழந்ததை தாண்டி, நீ இழந்தது ஒன்றுமே கிடையாது. நீ இழக்கிறத விட பல கோடி மடங்கு பல விஷயங்கள் உன்னாலே சாதிக்க முடியும். சரியா? நம்ம மேலே நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை விட சுவாமிக்கு நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கோடி மடங்கு. நம்ம கான்ஃபிடென்ஸ் கூட ஏறி இறங்கும். ஒரு 10 பேர் சொன்னால் ஜிக்குன்னு மேலே போகும், ஒரு 10 பேர் சொன்னால் சரன்னு கீழே இறங்கிடும். அவ்வளோதான். பெரிய ரீசன்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஆனால் சுவாமி நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் ஒரு நாளில் கீழே இறங்கவே இறங்காது. இப்படி ஹைட்டில் தான் இருக்கும், ஒரு நியூட்ரலில் கூட இல்லை. நிச்சயமாக முடியும், இவனால் முடியும், வாழ்வார்கள், இவர்களால் சாதிக்க முடியும், நான் எதுக்காக இவர்கள் அனுப்பினோனோ அந்த காரியத்தை இவர்கள் செய்வார்கள்னு பூரண விசுவாசம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு இருக்குது. அதனால தான் நம்மளை நம்பி நம்ம உடம்பை நமக்கு கொடுத்துருக்கார். யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை நம்பி பல்லு இவ தேய்ச்சிப்பா, கண்ணு வா பார்த்துப்பா, கால்கள் வா பார்த்துப்பா, கைகள் வா பார்த்துப்பா, பசியை நான் கொடுத்துட்டேன்னா வா சாப்பிட்டுப்பா, எத்தனை விஷயங்கள் பாருங்க. ஸோ சுவாமி கூடவே இருந்து அழகாக வழி காட்டின்னு இருக்கார். எப்படி ஒரு ஹெட்ஃபோன்லாம் போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு போகிற இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குரல் உங்களோட பேசின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு குரல் உங்களுக்கு சமாதானம் சொல்லின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு குரல் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துன்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு குரல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துன்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு குரல் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கு. இது ஒரு நாளும் நிற்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு நாம் நெகட்டிவிட்டியை ஹோல்டு பண்ணுறோம், கஷ்டப்பட்டு துக்கத்தை சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாத்துன்னு இருக்கோம். திரும்ப திரும்ப பாருங்க, யாரோ ஒருத்தரை நம்மளை சிரிக்க வச்சுடுவா, யாரோ ஒருத்தர் நம்மளை ஒரு க்ஷணம் நம்மளுடைய துக்கத்தை மறக்கடிச்சிடுவா. ஒரு சின்ன குழந்தை ஆண்டி அக்கா அப்படின்ட்டு தான் டக்குன்னு மறந்து போயிடுவோம். என்ன குழந்தை அக்கான்னு என்ன கூப்பிட்டியா? நம்ம ஏதோ துக்கத்தில் இருப்போம், ஏதோ எதிர் சீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், திடீர்னு நம்மக்கிட்ட இப்படி பார்க்கும், நம்ம கண்ணத்தை இப்படி தடவும். அந்த மொமெண்ட் நிஜமாகவே நம்முடைய துக்கத்தை மறந்துடுவோம்.
அப்போ போய் அதுக்கிட்ட போய் ஆமாம் நானே துக்கத்தில் இருக்கு, நீ எதுக்கு என்கிட்ட வந்து சத்தியமாக சொல்ல மாட்டோம். அவ்வளவு பவர்ஃபுல் சுவாமியோட மெத்தட் எல்லாமே, அவ்வளவு பவர்ஃபுல். உள்ளுக்குள்ளேந்து உங்களை ஹீல் பண்ணிகிட்டே இருக்கா, சந்தேகமே வேண்டாம். யோகக்ஷேமம் வஹாமி அகம். யோகக்ஷேமம்னா உடனே ஒரு கார் கொடுக்கறது, பங்களா கொடுக்கறது, அதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஹிருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, ஒரு சாந்தி, ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம், ஒரு தெய்வீகம். எத்தனையோ பேர் பார்க்கலாம், ரோட்டில் பிச்சை எடுக்க மாட்டான், குப்பையை பொறுக்கின்னு இருப்பாள். ஏதோ ஒரு பழைய பேகை வச்சுருந்து அதில் ஏதோ ஒரு 4 பிளாஸ்டிக் பாட்டில் கிடைக்கும், என்னெல்லாமோ கிடைக்கும். அதை எடுத்து போட்டு அதை கொண்டு ஒரு கடையில் போட்டுவிட்டு அதில் ஒரு பைசா கிடைக்கும், அதை கொண்டு வாழறவா ஒன்றிக்கும். நாம் வேண்டான்னு போடுற குப்பை பிளாஸ்டிக் பாட்டிலாம் க்ரஷ் பண்ணி போட்டுடுவோம். அதை எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்தா ஒருத்தனோட வாழ்க்கை நடக்கிறதுனா, அவங்ககிட்ட பெருசாக வேறு ஒன்றும் இருக்கா, ரிசோர்ஸஸ் ஒன்றும் கிடையாது, யாரும் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது, கைடன்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஆனால் நாம் போடுற குப்பையில் கூட ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா லைஃப் சைக்கிள் ரொம்ப அழகானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகா. இந்த குப்பை எடுக்கிற அந்த குப்பை போடுறவா எடுப்பா பாருங்க, குப்பையை பொறுக்கிறோம் காத்தால 6 மணிக்கெலாம் வந்துடுவா. இந்த பெரிய பெரிய வேலையில் இருக்கா கூட புலம்பிண்டு போவான்னு, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை திட்டிகிட்டே போவா, பாஸை திட்டிகிட்டே கரிச்சு கொட்டிகிட்டே போவா, ட்ரெயினை திட்டிகிட்டே போவா. டைம் ஆகிடுது, வாசல் ஒரே டிராஃபிக். இந்த குப்பை பொறுக்கிறா யார் இந்த டென்ஷன் நான் பார்த்ததே இல்லை. குப்பை எடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ குப்பை இருக்குது, இந்த குப்பை நடுவில் போக வேண்டியிருக்கு, அழுக்கிற சொல். எனக்கு அங்கே ஏதோ கிடைக்கிறது, அதை நான் எடுத்துக்கிறேன், என் வாழ்க்கை நடக்கிறது. அந்த கிராட்டிடியூட் வேணும், அந்த கிரேட்ஃபுல்னஸ் வேணும். எனக்கு கிடச்சிருக்கு. யாரோ மகாராசா ஒரு 10 பேர் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு போட்டிருக்கான், அந்த பாட்டிலில் கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு இன்றைக்கி டிஃபன் கிடச்சாச்சு. அவனுக்கு ஒரு 10 பாட்டில் குப்பை பாட்டில் பார்த்தாச்சுன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கு ₹1 கிடைக்கும், ₹20 கிடைக்கும், ஏதோ கணக்கு வச்சுனா ரைட். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் ஆயாச்சு, மத்தியானம் லஞ்ச் ஆயாச்சு, நைட் டின்னர் ஆச்சு. எஸ் சூப்பர். அந்த முகத்தை சந்தோஷம், நிஜமாகவே அவ்வளோ சந்தோஷம் இருக்கு வாழ்க்கை. ஏன்னு கேட்டால் எஸ் இன்றைக்கி பொழுது நடந்து கொடுத்தேன், இன்றைக்கி இவ்வளோ போடுறதுக்கு ஆள் இருந்தால் நாளைக்கும் ஆள் இருப்பான், அவ்வளோதான். நாளைக்கு யாராவது குப்பை போடுவா, என் வாழ்க்கை நடக்கும். இந்த நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை, இது ரொம்ப பெருசாக நீங்கள் மலை மாதிரிலாம் நம்ப வேண்டாம். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் எனக்கும் இடம் உண்டு, நான் வாழறதுக்கு தகுதி உண்டு, நான் சந்தோஷமாக இருக்கிற உரிமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. நன்னா ஞாபகம். உங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, நீ ஆனந்தமாக இருக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் தடுக்க முடியாது. இந்த பாம்பேலெல்லாம் பார்க்கணும், ஸ்டேஷனில் உட்காந்து ஷூ பாலிஷ் போடுவாள், அத்தனை கூட்டம் கச்ச 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 கச்சன்னு ஓடும், அத்தனை கூட்டம் ஓடும். யாரோ ஒருத்தர் முகம் கூட பார்க்க மாட்டா, கொண்டு காலை வைப்பா, கடை கடை கடைன்னு ஷூ பாலிஷ் போடுவா, பைசா விடுவா, போயிட்டே இருப்பாள். அவள் முகமே கூட பார்க்க மாட்டான், அவளுக்கு அந்த கால் அந்த ஷூ இவ்வளோதான். இத்தனை பேர் கால் இருக்குது, இத்தனை பேர் ஷூ போடுறாள், இதை கொண்டு என் வாழ்க்கை நடக்கிறேன். அவள் பசங்கள்லாம் பார்த்தா இன்ஜினியரிங் படித்தவாள்லாம் இருப்பாள். எத்தனையோ இடங்களில் நான் பார்த்துருக்கேன். வாட்ச்மேனாக இருப்பாள், செக்யூரிட்டி கார்டாக இருப்பாள், பியூனாக இருப்பாள், பூ விற்கிறவாளாக இருப்பாள். அவள் பசங்களை பார்த்தாலாம் பெரிய லெவலில் படிச்சிருப்பாள், சம்மந்தமே இருக்காது. கேட்டால் நான் படிக்கல, பசங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக உழைச்சி அந்த குழந்தைகள் அப்படி செட்டில் பண்ணிவிடுவாள். எத்தனையோ பேர். ஏன்னா அவள் யாருமே லைஃப்பை கரிச்சு கொட்டலை, நான் நினச்சது நடக்கலைன்னு நொந்து போய் உட்காரலை, மற்றவளை பார்த்து பொறாமப்படலை. நான் முயற்சி பண்ணுறேன், எந்த வாழ்க்கை இப்படி கிடச்சிருக்கு, சரி என்னால் படிக்க முடியல, என் குழந்தைகள் படிக்கட்டும். இது ரொம்ப அழகான ஒரு மனசு. என்ன, நான் படிக்கலை, என் வாழ்க்கை வீணாக போயிடுத்து, என் குழந்தைகளுக்கு அது எப்படி அப்படிலாம் கிடையாது. நான் படிக்கலான்னு பரவாயில்ல, என் குழந்தைகள் படிக்கணும், என் குழந்தைகள் ஜெயிச்சு வரணும். என்ன அழகான ஒரு ஹிருதயம். அதனால தான் அவர்கள்லாம் மேலே வர. சில பேருக்கு எவ்வளோ வேணால் சப்போர்ட் பண்ணுங்கோ, அதே லெவலில் இருப்பாள். ஏன்னு கேட்டால் பொறாமை, எல்லாத்தையும் கரிச்சு கொட்டின்னு இருப்பாள், வாழ்க்கையை கரிச்சு கொட்டின்னு இருப்பாள், உலகத்தை கரிச்சு கொட்டின்னு இருப்பாள், சுற்றி இருக்கிற வாழை எப்போ பார்த்தாலும் வெறுப்பிலையே பார்த்துட்டு இருப்பாள். மனசில் சந்தோஷம் இல்லாமல் எப்படி வாழ்க்கையில் ஆனந்தம் வரும், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சா சந்தோஷம் இல்லை, சந்தோஷமாக இருந்தால் ஜெயிக்கலாம். சிம்பிள் லாஜிக். குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், கடக்கடன் எல்லாரையும் ஜெயிச்சு விடுறது. நன்னா ஞாபகம். எப்பயோ தான் அழுகும், எப்போ பார்த்தாலும் அழுதுலாம் இருக்காது. அது சிரித்து சிரிச்சே காரியத்தை சாதிச்சிடும் பாருங்க. தாத்தா பாட்டி அம்மா ஆண்டி எதிர்த்து வீடு பக்கத்து வீடு கடைக்கார வரைக்கும் தான் ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம். அதோட அந்த சிரிப்பு இருக்குது பாருங்க,
அதனுடைய ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாம் தானாக கிடைக்கிறது. சம்மந்தமே இல்லாதவாள்லாம் குழந்தைகளை கொஞ்சரா ஏன்னு கேட்டால் அதனுடைய அந்த பாசிட்டிவிட்டி. சுவாமி இவ்வளவு தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். மரங்கள் செடிகள், ரோடில் எவ்வளோ மரங்கள் நட்டுருக்கா, எத்தனை மரங்கள் நான் காதல் வாக்கிங் போகும்போது பார்க்கணும். பெங்களூரில் விதவிதமாக பூக்கிறது, யார் ரசிக்கிறா, எல்லோரும் ஓடின்னு இருக்கா. ஆனால் அந்த மரம் அப்படி பூத்து குலுங்கிறது ஜம்முன்னு. இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த பூ நிறைய பூத்துருக்கு, இந்த ரெட்டாக இந்த கோழி கொண்ட மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாள். அது அப்படி பூத்து குலுங்கிறது, பார்க்குறதுக்கு ஆளையில் எல்லோரும் ஓடின்னு இருந்தாலும் அது ஜம்முன்னு பூக்கிறது. நிறைய மரமல்லி, நான் இந்த பக்கம் நான் வாக்கிங் போகிற வழியில் பார்த்தேன், மரமல்லி குப்புன்னு மனம் வீசுறது. யார் ரசிக்கிறா யார் கேட்குறான்னு இல்லை, என் கடமை, எனக்கு இது பூக்கிற டைம், நான் நன்னா பூக்கிறேன், ரசிக்கிறவா ரசிக்கட்டும், எனக்கு சந்தோஷம், நான் நன்னா பூக்கிறேன், என்னுடைய முன்னேற்றம் இவ்வளோதான். 10 பேர் ரசித்து 10 பேர் என்னை கொண்டாடினா தான் என் பூவுக்கு விலை கிடையாது. நான் பாட்டுக்கு பூக்கிறேன், என் ஸ்வபாவம், என் பூவுடைய வாசனை இதுதான். ரசிக்கிறவா ரசிக்கட்டும், ரசிக்கவே இல்லைனாலும் நான் எனக்காக பூத்தேன், நான் எனக்காக சாப்பிட்றேன், நான் எனக்காக தூங்குறேன், நான் எனக்காக எழுந்துக்கிறேன், நான் எனக்காக வேலைக்கு போகிறேன், நான் எனக்காக ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நான் எனக்காக ஆனந்தமாக இருக்கேன். தப்பு கிடையாது, இது சுயநலம்லாம் கிடையாது. இது ஒரு பேசிக் சீக்ரெட். உங்களுக்காக கடவுள், உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை படைச்சிருக்கார். 10 பேரை நம்பி உங்களை படைக்கலை, 10 பேருக்காக உங்களை படைக்கலை, உங்களுக்காகவே உங்களுக்கு பிரத்யேகமாக சரீரத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, ஐடியாவை கொடுத்து, மனசை கொடுத்து, எஃபர்ட்ஸ் போடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் கொடுத்து இவ்வளவும் பண்ணியிருக்காரு. நீ வாழ், நீ சந்தோஷமாக இரு, நீ நிம்மதியாக இரு, நீ குதூகலமாக இரு. எத்தனையோ பேர்லாம் இந்த கேப் டிரைவர், லாரி டிரைவர்லாம் இருப்பாள், எங்கேயோ போவா, அவள் சாப்பிட்றதுக்கு யாரோ ஒருத்தர் தள்ளு வண்டியில் சாப்பாடு பண்ணி வித்துட்டு தான் இருக்கா. எங்கேயோ ஒரு ஓரத்தில் யாரோ ஒருத்தர் டீ கடை வச்சுட்டு தான் இருக்கா. நாங்கள்லாம் இந்த அத்ரி அனசுயா ட்ரெக்கிங் போனோம், உத்தராகண்டில் ஒரு 6-7 கிலோமீட்டர் நடக்கணும். அது வெறும் காடு, மலை, அங்கே ஆரம்பத்தில் ஒரு டீ கடை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டருக்கு ஒன்றும் கிடையாது. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலாம் கஷ்டம். 6 கிலோமீட்டர் கழிச்சு அங்கே போனோன்னா அங்கே ஒருத்தர் டீ கடை வச்சுருந்துக்கார். அதில் ஒரு டெய்லி ஒரு 1000 பேர் வந்தாலாவது பிரயோஜனம் உண்டுன்னா. யார் எப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் ஒரு 6-7 பேர் நாங்கள் மட்டும்தான் நடந்துட்டுருக்கோம் அந்த அத்ரி அனசுயா ட்ரெக்கில், ஆளே கிடையாது. ஆனால் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட நாங்கள் போனோம், அழகாக போனோம், டீயை குடித்தோம். அப்புறமா அங்கே எங்கள் கூட வந்து கைடு சொன்னார், இவாளெலாம் இங்கே தான் சாப்பிட போகிறா, ஒரு 6-7 பேருக்கு நீ சாப்பாடு ரெடி பண்ணி நாங்கள் அந்த அனசுயா தாண்டி அத்ரியோட குகை வரைக்கும் போயிட்டு வரோம். உடனே கடன் அங்கே இருக்க கீரியை பிரித்து அவன் எங்களுக்காக ஒரு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஒரு 10,000 அடி ஒசரத்தில் ஆளே இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறதே ஒரு 10-15 பேர். அங்கே எங்களுக்கு ஒரு தயிர், ஒரு ரோட்டி, சுட சுட சப்ஜி, ஃப்ரெஷ் சாய், 10,000 அடி ஒசரத்தில். முன்ன பின்ன பழக்கமே கிடையாது எங்களுக்கு அவனுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவனை தெரியாது. ஆனால் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அங்கே ஒருத்தன் காத்துண்டு இருக்கான். அது நான் எப்பயோ பிளான் பண்ணி எப்பயோ போகிறேன். ஒருவேளை அன்றைக்கி அவன் எங்கேயோ வெளியில் போயிருக்கலாமே, ஆனால் அன்றைக்கும் அவன் ஒரு சப்பாத்தி மாவை வச்சுட்டு, சின்ன கடை இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 7 அடி இருக்குமா சம்பத் நம்ம போனது, ஒரு 7 அடிக்கு 7 அடி ஒரு சின்ன குடிசை. அவரை கூட வந்துடும், அதான் கேட்குறேன். ஒரு சின்ன குடிசை, ஒரு சின்ன நெருப்பாமல் நீ வந்துருந்த இல்லையா, நம்ம தனியாக போனது. அப்போல்லாம் ஒரே ஆள் சுட சுட, சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஹைட்டில் அவ்வளோ ஏறின பிறகு ஒரு சுட சுட சாப்பாடு, அந்த ஹைட்டு ஏறின பிறகு சாப்பிட்டா தான் தெரியும். நான் எவ்வளோதான் சொன்னாலும் அது புரியவே புரியாது. சத்தியமாக பெங்களூருக்கு ஆளுக்கு புரியாது. ஏன்னா எங்கே தெரியுமா நல்லா அவுட்லெட் கிடைக்கிறது இங்கே சாப்பாடு, இப்படின்னா கிடச்சிடும் எல்லாம். அந்த ஒசரத்தில் அங்கே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் தெய்வம் ஒருத்தனை உட்கார வச்சுருக்கேன். இதுக்கு பேர் தான் யோகக்ஷேமம் வஹாமி அகம். அங்கேயும் எங்கள் க்ஷேமம், சரி குழந்தைகள் இவ்வளோ தூரம் நடந்து வர்றது, இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறா, இவாளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சுவாமி காத்துன்ருக்கா. இந்த துங்கநாத்னு ஒன்று உண்டு, நல்ல ஒசரம், கிட்டத்தட்ட 11,500 அடி மீன்சி லெவல்லேருந்து ஹைட்டு. அந்த ஹைட்டு ஏறும் பொழுது அங்கே ஒருத்த கடை வச்சுருப்பான், ஆலு பராத்தா தருவான், ஃப்ரெஷ் மேகி கொடுப்பான். அப்போ நம்ம கேட்டோன்னா ஃப்ரெஷ் அந்த சில்லில் அந்த இமயமலை, பனி படர்ந்த இமயமலையை பார்த்துட்டு அந்த சில் காற்று நடுவில் ஜெர்க்கின்லாம் போட்டுண்டு
அதுக்கு நடுவில் அந்த மேகி சாப்பிடுவோம், நிஜமாகவே கண்ணில் கண்ணீர் வரும். பிரபு வீட்டில் பண்ணால் கூட இவ்வளோ நல்லா இருக்காது மேகி, நிஜமாக சொல்கிறேன். வீட்டில் முக்கால்வாசி எப்போ மேகி பண்ணுவோம், எதுவும் பண்ண தோணை, சரி மேகி பண்ணு. நம்ம வீட்டில் வர மேகி எல்லாம் ஆசையோடு பண்ணுறதில்ல, அலுப்பில் பண்ணுறது மேகி. முக்கால்வாசி வீட்டில் பண்ணுற எல்லா மேகியுமே அலுப்பில் பண்ணுறது. ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டு என்றைக்காவது எனக்கு மேகி வேணும்னு கேட்டால் அன்றைக்கி மட்டும்தான் ஆசையில் வர மேகி. முக்கால்வாசி வீட்டில் உப்புமா எல்லாம் சரி வேறு வழியால் எத்தையோன்னு பண்ணுவோன்னு பண்ணுறது. ஆசையோடு பண்ணுற உப்புமா ரொம்ப ரேர் தான். ஆனால் அவன் நிஜமாகவே ஆசையோடு பண்ணுவான். அந்த மேகி சத்தியமாக வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பத்ரிகாசிரமத்தில் மானா கிராமத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்துன்னு ஒரு மேகி சாப்பிடுவோம். சுட சுட பிரெட்டு பஜ்ஜி போட்டு கொடுப்பான். நிஜமாகவே அந்த குளிரில் ஒருத்தன் எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கான்னா அப்போ தெய்வம் எவ்வளோ யோசிக்கிறது. நான் டெய்லி இமயமலை ஏற போகிறதில்ல, டெய்லி அந்த இடத்துக்கு போக போகிறதில்ல, வருஷத்தில் ஒரு தடவையோ ஆயுசில் ஒரு தடவையோ போகிறோம். ஆனால் அந்த ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தன் அங்கே காத்திருந்து நமக்காக ஒன்று பண்ணித்தரான்னா தெய்வம் எவ்வளவு பிளான் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய பிளான் எண்ட்லெஸ். நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு திட்டங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கார். ஒவ்வொரு பீரியடில் உங்களுக்கு கொடுக்குறார். அவசரப்படாதீங்க, இன்னும் கிடைக்கலையேன்னு புலம்பாதீங்க, எனக்கு விட்டு போயிடுத்தேன்னு நொந்து போகாதீங்க. இதை விட பெருசாக, இதை விட அழகான ஒன்று, இதை விட சூட்டபுளாக, இதை விட ஜோராக நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் ரேஞ்சுக்கு சுவாமி கொடுக்க போகிறது அவன் ரேஞ்சுக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறான். இன்னி வரைக்கும் நம்ம ரேஞ்சுக்கு அவன் கொடுத்ததே கிடையாது. நம்ம ரேஞ்சுக்கு கொடுக்குறதே இல்லை, அவனோட ரேஞ்சுக்கு. சுக்ரீவன் சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் ரொம்ப வேண்டப்பட்டவனாலே நமக்கு விரோதமாகிடுவான். ஏன், எதுக்கு, எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு பதிலெலாம் கிடையாது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருப்போம், திடீர்னு பிரிஞ்சிருவோம். அண்ணா தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, யாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரியாது. ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாமே திடீர்னு அப்படியே எல்லாம் நழுவி போயிடும். ஏன் ஆச்சு? ரொம்ப பார்த்து நம்ம திருப்பி அதை சரி பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். என்ன சரி பண்ணாலும் சில இதெல்லாம் விட்டுடுவோம். அதெல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரியில்லைன்னா விட்டுடுங்க. சரி ரைட், திரும்பி டைம் வந்தால் தானாக சேரட்டும். இல்லையா, சில பேர் வாழ்க்கையில் நமக்கு சப்போர்ட்டாக வரா, சில பேர் பாடமாக வரா. பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாள், அவளை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. சில பேர் பாடமாக வருவாள், நம்மளை ஏமாத்துறதுக்குனே வருவாள். ஏமாந்துராதேன்னு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வருவாள். அவள் கூடவே இருந்தால் எத்தனை வாட்டி ஏமாறுவேன். அவள் ஏமாற்றணும், போயிடணும். வாழ்க்கையில் ஏமாத்துறதுக்கு ஆள் உண்டு, நம்பிக்கை துரோகம் உண்டு, விரோதம் உண்டு, பொய் உண்டு, திருட்டுத்தனம் உண்டுன்னு யாரோ ஒருத்தர் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாள். அவளுக்கு நம்ம லைஃப்பில் அவ்வளவு தான் வேலிடு. அதுக்கு மேலே அவள் எக்ஸ்பைரி டேட் ஆயாச்சு. அவளோட நம்முடைய சம்பந்தத்துக்கு அவள் எக்ஸ்பயர் ஆக வேண்டாம், நாம் எக்ஸ்பயர் ஆக வேண்டாம். சில சம்பந்தங்கள் எக்ஸ்பயர் ஆகிடணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கப்படாது. எத்தனை ட்ரெயினில் போயிருக்கள், எத்தனை டிடிஆர் ஞாபகம் இருக்குது? டிக்கெட் கொடுக்குற வரைக்கும், செக் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர்டு. ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லலாம். சில டிடிஆர் நன்னா பேசுவோம், இல்லை நாம் சாதாரணமாக பேசுவோம். அதுக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பு பெருசாக கண்டினியூ ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பத்திரப்படுத்தி டிடிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி எனக்கு அதான் டிக்கெட் கிடைக்கலன்னா, சில பேர் ரொம்ப ரொம்ப பெருசாக யோசிப்பாள். அடுத்த வாட்டி தான் டிக்கெட் இருக்கலாம், நீங்கள் எந்த ட்ரெயினில் வருவேன், நான் அந்த ட்ரெயினில் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவா இருந்தேன் எனக்கு அதை அப்கிரேட் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் நடக்கிற கதையா? இவ்வளோ ஒருத்தர்கிட்ட இவ்வளோ கெஞ்சிறதை விட அடுத்த ட்ரெயினில் ஏறி இன்னும் டிடிஆரை பார்த்து, சார் இடம் இருந்தால் சொல்லுங்கள் சார், சொல்லிட்டு போயிடலாம் டியூட்டியில் இருக்கவர்கிட்ட. இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது எக்ஸ்பயர் ஆகிடும். எத்தனை பேருக்கு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தெரியும்? பேர் தெரிஞ்சாலே பாக்கியம். ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் அம்மாவோட கொள்ளு தாத்தா, அம்மாவோட அப்பா தெரிஞ்சாலே பாக்கியம். அம்மாவோட கொள்ளு தாத்தா எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. சாத்தம் பண்ணுற வாழ்க்கை வேணால் தெரியும். நாளைக்கு அம்மாவாசை, சாத்தம் பண்ணுற வாழ்க்கை வேணால் தெரியும். அப்பா சைடு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அம்மா சைடு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இவ்வளோதான். தாத்தாவோட கொள்ளு தாத்தா சான்ஸே இல்லை. உசுரோடு இருந்தால் வேணால் தெரிஞ்சுக்கலாம், உசுறு போயாச்சுன்னா. ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும், எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு பீரியட் உண்டு. அதுக்கு மேலே அதை பத்திரப்படுத்தி வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்கோ. சுக்ரீவன் லைஃப் அப்படி தான் ஆயிடுத்து. வாலியும் அவனும். வாலி நல்ல பலசாலி. எவ்வளவு பலசாலின்னா, ராவணனை பிடிச்சு தன் பிள்ளையுடைய தொட்டில்
மேலே கிளுகிழுப்ப மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டான். அவ்வளவு பலசாலி வாலி. ராவணனுக்கு வாலினா நடுங்குவான். ரொம்ப அட்டகாசம் பண்ணான்னு சொல்லி அவனை பிடிச்சி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மேலே தொட்டியில் போடுவோம், மேலே ஒரு பொம்மையை கட்டி விடுவோம். இது இப்படி சுற்றும் தெரியுமா, கீ கொடுத்தா அப்படி. அந்த மாதிரி வந்து ஒரு 20 கையோட 10 தலையோடு இருப்பானே, ஒரு பொம்மை மாதிரி அழகாக மேலே கட்டி அவன் இப்படி இப்படி துடிக்கிறானா. இதை பார்த்து அங்கதன் சிரிச்சு ஐ நன்னா இருக்கேன்னு விளையாடிட்டு இருந்தான் தொட்டில். அவ்வளவு பலசாலி வாலி. சுக்ரீவனோட அண்ணா. அவனுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. யாரை பார்த்தாலும் அவர்களிடத்திலிருந்து பாதி சக்தி அவங்ககிட்ட வந்துடும். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ யாரை பார்த்தாலும் அவர்களிடத்துக்கு நல்லதில் ஒரு பாதி வாங்கிட்டு இருக்கணும். கெடுதலை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன். அப்படி நடந்துட்டா, அவள் முகத்தை இப்படி வச்சுட்டா, அவள் அப்படி ஏமாற்றிட்டா. இந்த கெடுதலை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற? ஒரு குப்பை வண்டி போகிறது, தாண்டும் போது நாடுறது, மூக்கம் மூடிக்கணும். அது பத்திரமா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். அதை நினச்சாலே ஏன் பார்க்கணும், ஏன் பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன் திரும்ப திரும்ப நினைக்கணும்? அழகாக ஒரு பூந்தோட்டம் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பூத்து குலுங்கிறது பார்க்கணும். 1000 கோடி தடவை நினைக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் எப்போ வா. அதுதான் நன்னா உலகத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் கோடி உண்டு. கோடின்ற வார்த்தை தப்பு, எத்தனை கோடி அவ்வளோதான். அது எல்லாம் அழகாக மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, எதெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுறதோ, எதெல்லாம் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறதோ அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதுக்கு மேலே அதை பத்திரப்படுத்தி திரும்பி திரும்பி அவங்களே நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. யாரோ உங்களை அவமரியாதை பண்ணிட்டா, அவள் ஒரு தடவை பண்ணியிருப்பாளா? நீங்கள் எத்தனை வருஷமாக ஞாபகம் வச்சுட்டு அதை ரிப்பீட் மோடில் அவமானப்படுத்திங்க. யோசனை பண்ணி பாருங்க. அவசியமே இல்லையே, அவசியமே கிடையாது. எல்லார்கிட்டையும் நல்லது, எல்லா பாசிட்டிவிட்டியும் சக்தியிலிருந்து பாதி. வாலி நல்லவன் கெட்டவன்றெல்லாம் விட்டுருவோம். அவன்கிட்ட ஒரே ஒரு நல்லது, அழகாக யாரை பார்த்தாலும் அவளுடைய சக்தியில் பாதி எடுத்துட்டுருவான். அப்படி ஒரு வாலி. சுக்ரீவன் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருந்தான், நானும் தம்பியும். ஒரு ஸ்திதியில் ஒரு ராட்சசனோட சண்டை போடுறான் வாலி. குகைக்குள்ளே போகிறான், சுக்ரீவனை வாசலில் நில்லுடான்னு சொல்லிட்டு போயிட்டான். பெரிய சண்டை நடக்கிறது, மாதக்கணக்கு ஆகிறது. ஒரு ஸ்திதியில் உள்ளேந்து ரத்தம் வருது, சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. சுக்ரீவன் பயந்துட்டான், ஒருவேளை வாலிக்கு தான் ஏதோ ஆயிடுத்தோன்னு சொல்லிட்டு அந்த குகையை கல்லை கொண்டு மூடி வச்சுட்டு ராஜ்யத்துக்கு போய் இந்த மாதிரி வாலிக்கு இந்த மாதிரி ஆயாச்சு, இனி திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தான் உட்காந்துட்டுருக்கான். அப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள் பெரியவர்கள்லாம், அப்போ ராஜ்யத்தில் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ ராஜாங்கம் பண்ணு கிஷ்கிந்தா. இந்த ஹம்பிலாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் கிஷ்கிந்தா. அந்த இடம் தான் ஃபுல்லாகவே கிஷ்கிந்தா தான். அப்போ எல்லாரும் சொன்னாலே சரின்னு சொல்லிட்டு தான் ஏற்றுக்கிறான். ஆனால் அவன் மனசு ரொம்ப வருத்தம், இப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு என்னத்துக்கு, எங்கள் அண்ணாவை இழந்துட்டு என்னத்துக்கு ஒரு ராஜ்யம். ஆனால் செத்து போனது வாலி இல்லை, அந்த ராட்சசன் தான் செத்து போனான். வாலி பலசாலி. குகை வாசலில் இந்த சுக்ரீவன் மூடி வச்சுட்டு அந்த கல்லையும் உடைச்சிட்டு வந்தான். பார்த்தான், ராஜ்ய பரிபாலனத்தை சுக்ரீவன் பண்ணுறான்னு வாலி தப்பு கணக்கு போட்டிட்டான். இவன் வேணுன்ட்டேவே குகை வாசலை அடைச்சிட்டு என் ராஜ்யத்தை அபகரிச்சுட்டான். சுக்ரீவன் சொல்கிறத கேட்கவும் இல்லை, சுக்ரீவனுடைய வார்த்தைகளை நம்பவும் இல்லை. இவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியாச்சு, இவன் ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணியாச்சு, அவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அடின்னு அடித்தான். சுக்ரீவனால் அவனோட சண்டை போட முடியலை, ஏன்னா அவனுக்கு சக்தி வேறு போயிட்டே இருக்கும். தப்பிச்சா போதும்னு சொல்லி ரிஷ்யமூக பர்வதத்தில் போய் உட்காந்துட்டான். சம்டைம்ஸ் லைஃப் இப்படி தான் கொண்டு போய் விடும். எங்கேயாவது திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் அபகரித்து நம்மளை நிர்கதியாக விட்டுடுவான். வாட் நெக்ஸ்ட்னு புரியாது, பிளாங்காக ஆகிடும். இப்போல்லாம் நிறைய உண்டு, திடீர்னு லே ஆஃப்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. லே ஆஃப்னா வேலை தான் போச்சுன்னு அர்த்தம், வாழ்க்கை போச்சுன்னு கிடையவே கிடையாது. இதோட வாழ்க்கை முடிந்ததுன்னா யாருக்கும் கிடையாது. எந்த சமயத்திலையும் புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சக்தி தெய்வம் கொடுத்துருக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வேணால் எந்த சிட்டியில் வேணாலும் புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், புதுசாக சக்ஸஸ் பண்ண முடியும், புதுசாக ஆனந்தமாக அது வரைக்கும் அனுபவிக்காத ஆனந்தத்தெல்லாம் சேர்த்து வச்சு கூட அனுபவிக்க முடியும். இங்கே நிறைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். எத்தனையோ பேர் வயசான காலத்துலலாம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருப்பார்.
வயசான காலத்தில் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருவார். எத்தனையோ பேர் பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்கும். அது எப்படிறான்னா அந்த உள்ளுக்குள்ளேருந்து தெய்வம் அந்த அவ்வளோ அழகாக உற்சாகம். உங்களுடைய உற்சாகம் ஒரு நாளும் குறையவே குறையாது. உடம்புக்கு வயசாகலாம், மனசுக்கு வயசே ஆகாது. மனசுக்கு வயசே கிடையாது. எண்ட்லெஸ். கடைசி சமயம் வரைக்கும் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே அவ்வளவு சக்தி, அவ்வளவு எனர்ஜி. உங்கள் மனசினுடைய எனர்ஜி லெவல் பியாண்ட் லிமிட்டேஷன். நாமளா நிறைய இஃப் அண்ட் பட்டெல்லாம் சொல்லிட்டு இதை குறைச்சிட்டு கட்டுப்படுத்திக்கிறோமே ஒழிய எல்லையில்லாத சக்தி நம்ம மனசுக்கு. எல்லையே கிடையாது. அதுக்கு அவ்வளவு பலமுடையது மனசு. சுக்ரீவனை அடித்து துரத்திட்டான். சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்தில் வந்து உட்காந்துட்டான். ஏன்னா அங்கே வாலி வர முடியாது. மதங்க மகரிஷியினுடைய சாபம் இருக்கிறதுனால அவனால் அங்கே வர முடியாது. ஸோ இவன் அடித்து விரட்டினாலும் இவன் போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த சுவாமி கொடுத்துருக்கார். இப்போ எத்தனையோ பேர் பார்க்கலாம், சொந்த நாட்டில் வாழ முடியாது, இன்னொரு நாட்டுக்கு போவா, அசைலம்னு சொல்லிட்டு போயிடுவா. சரணாகதி, எக்ஸாக்டாக சரணாகதி. அது எனக்கு ஒன்றும் இல்லை, வக்கு இல்லைன்னா அந்த நாட்டுக்காரன் இவனை ஏற்றுட்டு வா, உனக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவனை பத்திரப்படுத்தி வைப்பான். ஒரு ராஜாங்கம், ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மனுஷனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியம் கொடுக்க முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யனால என்ன தான் முடியாது. அவனுடைய சக்தியும் அவனுடைய அன்பும் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு அன்பு. மற்றவர்கள்லாம் கூட ஒரு கண்டிஷன் சப்ளையோடு தான் ஒரு அன்பு இருக்குது. ஒரு கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் இல்லாமல் ட்ரூ லவ்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு. ட்ரூ லவ் தானே என் மேலே அவ்வளோ ஆசையோடு இருக்கல. நம்ம குழந்தைகிட்ட அம்மா கேட்பேன், அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நமக்கு ஒரு பயம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். ஒரு வேளை இதுக்கு பிடிக்காமல் போயிடுத்துன்னா, ஒரு காலம் பின்னாடி நம்மளை கண்டுக்கலைன்னா, ஒரு காலம் நம்மளை ஒதுக்கி வச்சு கொடுத்துன்னா. இதுகள் வரதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம், இதுகள் இப்போ தான் வந்திருக்கு. சரியா? இதுகள் இருக்கும்போது நம்ம கிளம்பி போவோம், எப்படி வேணால் நடக்கலாம். அதனால் இவ வந்த பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இருக்க தான் வேணும். நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். இது கூட எக்ஸ்ட்ராவாக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு, ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாலாம் மனசை போட்டு அலட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் பாசம் வேண்டாம், குழந்தை அன்பு வைக்க, அதெல்லாம் கிடையாது. அது பின்னாடி அது என்னை அப்படியே காப்பாற்றிடும். அதுக்கு தலையில் கொண்டு பாரத்தை ஏற்றாதீங்க. எனக்கு முடிஞ்ச சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லாம் அதுக்கு கொடுக்குறேன். அது லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம், நன்னா இருக்கட்டும், அது வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். அது என்ன பார்த்துக்கலன்னா பரவாயில்ல, இந்த மைண்ட் செட்டும் தப்பு. இது இந்த எக்ஸ்ட்ரீம். அது என்ன ஒன்றும் பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, அது மைண்டில் நீ சப்கான்ஷியஸாக சொல்லிட்டாலா அது உங்களை பார்த்துக்காது. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டால், ஏன்னா மென்டலி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டால் இதெல்லாம் பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல நான் பார்த்துப்பேன். நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆயாச்சா, இந்த சிக்னல் மைண்ட்லேருந்து போகிறதா, அது மைண்டில் நான் இல்லைனாலும் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துப்பா, அவள் பார்த்துக்காது. நான் பார்த்துக்க வேண்டான்னு சொல்லலை, பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லலை, பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டான்னு தான் சொன்னேன் வழிய. அது பார்த்துட்டா சந்தோஷமாக இருங்கோ, சிம்பிள். சரியாக புரிஞ்சுக்கணும். உடனே வரலாம் பார்த்துக்க மாட்டேன், வரலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உடனே இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. ஒரு பேலன்ஸாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த எக்ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டே அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. திருப்பி பேலன்ஸ், கொஞ்சம் பேலன்ஸாக இருக்க பழகிக்கணும். இந்த மென்டல் பேலன்ஸ், ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட் சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு பேலன்ஸ் ஷீட். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. வரவு செலவெல்லாம் அப்படி பண்ணுற மாதிரி அழகாக உங்கள் எமோஷன்ஸ், இதெல்லாம் வரவு இதெல்லாம் செலவு, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் தான் பண்ணணும். இதுக்காக ஆடிட்டர் போட்டெலாம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஆடிட்டர் குரு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஆடிட் பண்ணுறது தான் குருவோட வேலை. எமோஷனல் பேலன்ஸ் லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் வேண்டியது எமோஷனல் பேலன்ஸ் மட்டும்தான். மற்ற எதுவும் பெருசு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் செகண்டரி. எமோஷனல் பேலன்ஸ் இருந்தால் எந்த விஷயத்தை வேணால் அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம். ரொம்ப டல்லாக போயிட்டான் சுக்ரீவன். என்ன பண்ண போகிறேன், ராஜ்யம் கிடையாது, ரிஷிமுக பர்வத்தில் அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் மனைவி யாருமே இல்லை, தனியாக அகதி மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்ன வாழ்க்கை இதுன்னு எங்கிருந்தோ சுவாமி ஆஞ்சநேய மூர்த்தி அனுப்பிட்டார் சுக்ரீவனுக்கு சகாயமாக. ஏன்னா சுக்ரீவன் வந்து சூரிய பகவானுடைய அந்த புத்திரன், ஆஞ்சநேயர் சூரிய பகவானுடைய சிஷ்யன். ஸோ குரு கைங்கரியமாக அவன் புத்திரனுக்கு சப்போர்ட்டிவாக போய் நின்றுட்டான். எங்கேயோ சுவாமி யாரையோ லிங்க் பண்ணி விடுவார்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயோ யாரையோ லிங்க் பண்ணி விடுவார், யாரையோ லிங்க் பண்ணி விடுவார். நல்லா கவனித்து பாருங்க. அன்றைக்கி கூட கதையில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். யாரோ ஒரு அம்மா எங்கேயோ மெய்டாக வேலை செய்கிறா போல இருக்கு, இல்லாட்டி கார்பரேஷனில் வேலை செய்கிறா. திடீர்னு நான் போயிட்டு கத்துற யாரையோ கூப்பிட்றா. நிச்சயமாக என்னெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஊருக்கு புதுசு. அவள் கன்னடத்தை கூப்பிட்றா. நான் பார்த்தேன், சரி யாரோ இவங்களோட வேலை செய்கிற யாரோ ஒருத்தி முன்னாடி போயிட்டுருக்கு, அவளை கூப்பிட்றா. இவள் இங்கேயே நடக்கணும் இல்லையா, இந்த நடக்கிற தூரத்துக்கு யாராவது கம்பெனி வேணும். இவள் கூப்பிட்றா, அவள் காதில் விழல. இவள் கத்தி 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 கடைசியில் அவள் காதில் விழுந்துடுத்து. அவள் இவளுக்காக நிற்க இவள் ஓடி போய் 2 பேர் சிரிச்சுட்டே போகிறாள். ஏதோ சாதாரண வேலை செய்கிறவள் தான், அன்றைக்கி ஏதோ கூலி வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிம்பிள் வேலை. ஆனால் அவள் நடந்து போகிறதுக்கு, தனியாக போகிறதுக்கு அவள் போர் அடிக்கிறதுன்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டையும் கொடுத்து அவளோட சிரித்து பேசிட்டு, நீ என்ன சீக்கிரம் வந்தியா, இவ கேட்க ஆமாம் ஆமாம் சீக்கிரம், நீயே லேட்டாக வந்த, 2 பேர் சிரிச்சுட்டு அவளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப ஹாப்பியான கான்வர்சேஷன். எனக்கு அதான் அதிசயமாக இருக்குது. நல்ல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கள், நல்ல பொசிஷனில் இருக்கள், நல்ல போஸ்ட்டு, கை நிறைய சம்பாத்தியம், நல்ல சேவிங்ஸு, நல்ல மரியாதை. போர் அடித்தா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி நிலைமை இருக்குது. அமேசானில் நீங்களே ஆர்டர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ லைஃப் இருந்து காத்தால் ஆஃபீஸ் போகும்போது உருன்னு கடுக்கடு சிடு சிடுன்னா என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ஒரு 5000 8000 10,000 ரூபாய் வாங்குறவாளுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா அவ்வளோ சந்தோஷம். ரஃபாக நான் சொல்கிறேன், ஒரு கணக்கில் சொல்கிறேன். உங்கள் கணக்கு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இன்றைக்கி ரஃபாக நான் சொல்கிறேன். வரலாம் 1 லட்சம் பேக்கேஜ் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சரி, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 30,000 ரூபாய் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். மாதத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள்லாம் இருக்கா? மாதத்துக்கு 3000 ரூபாய். நீங்கள் அமேசானில் போடுற ப்ராடக்ட், நீங்கள் சாப்பிட்ற பீஸா அளவுக்கு பைசா கிடச்சாச்சுன்னா லைஃப்பை ஓட்டுறது அவ்வளோ பேர் காத்துட்டுருக்கா. அவ்வளோ பேர் எனக்கு தெரியும், அத்தனை பேர் எனக்கு தெரியும். அவளால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும்னா உங்களால் முடியாது. நீ இல்லைன்னு சொல்ல, இன்னும் ஹாப்பியாக இருங்கோன்னு தான் சொல்ல. இவ்வளவு கிடச்சிருக்கு, அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், எவ்வளவு ஜோராக இருக்கணும். நம்ம சொல்ல சமயத்தில் குழந்தைகள் என்ன பண்ணாலும் ஹாப்பினஸ் இல்லை. உங்களுக்கே இல்லையே. உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கேட்டதை வாங்கி கொடுத்துடலாம். உங்கள் மனசில் ஹாப்பினஸ் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மனசில் டென்ஷன் தான் அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். உங்கள் மனசுலேயே ஒரு கிரீடினஸ் இருக்குது, ஒரு கஞ்சத்தனம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்குது, ஒரு பொறாமை இருக்குது. கொஞ்சம் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன், கஷ்டம், வேறு ஆப்ஷன் இல்லை. குப்பையை யாராவது கிளறடித்தானே வேணும், யாராவது ஒருத்தர் கார்பேஜை க்ளீன் பண்ணித்தானே ஆகணும். பண்ணால் தானே அது தங்க பாத்திரத்தில் குப்பையை போட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ பிளாஸ்டிக் டப்பாவில் குப்பையை போடலாம், போனால் பொறுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் குப்பையை போடலாம். குப்பை டப்பாவுக்கு ஒரு தங்க பாத்திரம் வச்சு அதை குப்பையை போடுவேல. யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் மனசு தங்க பாத்திரம், ஏன்னா தங்கம் உங்களுக்கு பெருசுன்றதுனால நான் சொல்கிறேன். அதில் போய் குப்பையை போட்டு வச்சுட்டா உங்கள் மனசுலேயே நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற அதுவும் தங்க பாத்திரம், அதுக்கும் 4 குப்பையை கொடு. இந்தா டென்ஷன், பயம், சந்தேகம், பொறாமை, வெறுப்பு, இன்செக்யூர்டு ஃபீலிங் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கு. அப்புறம் சொல்லுவோம், ரோட்டில் விளையாடுற குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வேலை செய்கிறவா குழந்தைகள்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. அவள் மைண்டில் கொடுக்கறது அதுக்கு ஹாப்பினஸ். நம்ம உடம்பு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் வச்சுருக்கீங்க, மனசு கம்ஃபர்ட் ஜோனில் பாருங்க. நிஜமாகவே நிறைய குழந்தைகளை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா மனசோட கம்ஃபர்ட் ஜோனில் மனசினுடைய தேவைகளில் ஏழையாக இருக்குது. உடம்புடைய கம்ஃபர்ட் ஜோன் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். மனசுன்னு வரும்பொழுது அப்படியே ஏங்குறது. அந்த குழந்தைகள் ஏங்கிறது, என் கூட எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாளா, என் கூட விளையாட மாட்டாளா, எனக்கு டைம் பண்ண மாட்டாளா, எனக்கு விலை கொடுக்க மாட்டாளா. நமக்கு ஐஃபோனுக்கு இருக்கிற விலை கூட நம்ம குழந்தைகள்கிட்ட இல்லைன்னா. அது குழந்தைகளோட விளையாடுங்க, கொஞ்சம் அதை கெடுக்காது கூட. ஓவர் செல்லம் கொடுத்து கெடுக்கப்படாது, இது புரிஞ்சுக்கணும். ஓவராக செல்லம் கொடுத்து தலை மேலே தூக்கி வச்சு அப்படிலாம் சொல்ல. சிம்பிள் லவ் அண்ட் அஃபெக்ஷன், சிம்பிள். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரீம், கொஞ்சம் அதான் சொல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸாக இருக்க பழகுங்க. எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு லெவலில் ஒரு வாழ்க்கை இருக்குது, சுகமாக இருக்குது. எத்தனையோ இந்த கையேந்தி பவன் கடைகள்லாம் இருக்குது, 10 ரூபா 15 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறவாள்லாம் இருக்குது. அதில் நன்னா சாப்பிட்டுட்டு வாழறவாளும் இருக்கத்தான் செய்கிறான். அதே 2 இட்லி 1000 ரூபா கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவாளும் இருக்கத்தான் செய்கிறான்.
தப்பு நான் சொல்ல, அவளுக்கு அது முடியறது அஃபோர்டபுளாக இருக்குது, சாப்பிட்றா, அவளும் ஹாப்பியாக இருக்கா, இவளும் ஹாப்பியாக, எல்லாருக்கும் பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லெவல் என்னவோ, நீங்கள் முதல்ல இருந்த லெவலுக்கும் இப்போ வாழ்க்கை இருக்கிற லெவலுக்கும் மாறி இருக்குது. அந்த லெவல்லையும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததா, அந்த லெவல்லையும் ட்ரெஸ் இருந்ததா, அந்த லெவல்லையும் சாப்பாடு இருந்ததா, அந்த லெவல்லையும் உங்களோட பேசுகிறதுக்கு ஆள் இருந்தாளா, இப்போ இந்த லெவல்லையும் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காளா, இந்த லெவல்லையும் சாப்பாடு இருக்கா, இந்த லெவல்லையும் உங்களுக்கான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கா? குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்ன ஸ்திதியில் இருக்கீங்களோ அந்தந்த ஸ்திதிக்கு எல்லாமே இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ கொஞ்சம் சேர் எடுத்து போடுங்க, யாராக வந்தாங்க, சேர் கம்மியாக. ஸோ எந்த லெவலில் இருக்காளோ அந்த லெவலில் உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, உங்களுக்காக கேர் பண்ணுறதுக்கோ, உங்கள் கூட நிற்கிறதுக்கோ, உங்களோட சிரிக்கிறதுக்கோ யாரோ ஒருத்தர் உண்டு. எத்தனையோ திருநாய்கள் இருக்குது, அது கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. இன்னொரு நாய் வந்தாச்சுன்னா அது 10 நாய் சேர்ந்து போய் அதை அட்டாக் பண்ணும், எங்கள் தெருவுக்குள்ளே வந்துட்டியே அப்படின்னு. ஒன்று கிளம்பும், 10 திருநாயும் போய் இது எங்கள் தெரு, நீ வரக்கூடாது, நீ புது ஆள்னு துரத்தி விடுறது. ஒரு தெருநாய்க்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்து அதோட விளையாடுறதுக்கு, அதுக்கு காதல் பண்ணுறதுக்கு ஒரு ஜோடியெல்லாம் கொடுக்குற சுவாமிக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதுகள் பெற்றுக்கிறதுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு யாரோ புதுசாக குட்டி போட்டிருக்கேன்னு. இப்போ யோகக்ஷேமம்ன்றது நடந்துட்டு தானே இருக்குது, எங்கே நடக்கலை? ஏதான ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் யோகக்ஷேமம் பிளாக் ஆச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனாவில் கூட வாழ்க்கை நடந்ததா இல்லையா? கொரோனாவில் கூட அத்தனை கஷ்டத்தினோட கூட நமக்கு பால் போடுறதுக்கு ஆள் இருந்தால், காய்கறிகள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால், அமேசான் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால், அவளுக்கும் ஃபேமிலி இருந்தது, அவளுக்கும் வாழ்க்கை இருந்தது. அந்த சமயத்தில் கூட நமக்காக ஓடுறதுக்கு அவர்களுக்கும் முடிஞ்சது, நமக்கு வேண்டியது கிடச்சிதா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. வீட்டை விட்டு வெளியில் வரலைன்னா கூட எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளா இல்லையா? அப்போ யோகக்ஷேமம்ன்றது ஒரு நாளும் இங்கே தடைப்பட்டது இல்லை, இதுவரைக்கும் தடைப்படலை, இனியும் தடைப்படாது. சுவாமி நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருப்பார். இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தார், இப்பையும் பண்ணிட்டு இருக்கார், இன்னியும் பண்ணத்தான் போகிறார். சுக்ரீவன் அண்ணாவே விரட்டிட்டான், அது பெரிய துக்கம். ராஜ்யம் இல்லை, வேண்டப்பட்ட மனுஷா யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆஞ்சநேய மூர்த்தியை கொண்டு வந்து சுவாமி வச்சுட்டான். அவன் பாட்டுக்கு எங்கேயோ அவன் கூட ஒரு 4-5 குரங்கு வேறு வந்திருக்கு, சுக்ரீவனை நம்பிண்டு ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி. இது எப்போ சரியாகும்? ஆனால் சரியாகணும், அவனுக்கு தெரியறது. இது சரியாகிறதுக்கான ஒரு வழியே தெரியல அவனுக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெளிச்சமே கிடையாது. வாலி இவனால் ஜெயிக்க முடியாது. வாலி அடிக்கிற ஆள் அவனுக்கு தெரியலை. ஒரே ஒருத்தர் ராவணன், வாலி அவனு ரொம்ப க்ளோஸ், வேறு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவன் யார்கிட்ட போய் சகாயம் கேட்பேன், எப்படி சகாயம் கேட்பேன்? அவனுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணா கிட்ட விஷயத்தை புரிய வைக்கணும். இப்போ அதை விட என்னென்னா, என்னை அப்படி அடித்து துவம்சம் பண்ணிட்டான், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வெறி. ஆனால் அவன்கிட்ட ஒரு ரிசோர்ஸஸ் கிடையாது. கூட இருக்கிறது ஒரு 4 குரங்கு, ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி, இவ்வளோ தான் வாழ்க்கை அவன்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் எல்லாத்தையும் எழுந்தாலும் யாரோ ஒருத்தர் கூட இருப்பார், யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாள். டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஒரு 4 பேரை சுவாமி கொடுக்குறான்னு நம்ம கொடுக்க மாட்டாரா? கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் நாஸ்திகம் பேசுகிறான்னா அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 40 பேர் இருந்தால் இருக்குன்னு சொல்கிற, நான் சொல்கிறத கேட்குற 40 பேர் வரமாட்டாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. சுவாமி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார் சுவாமி. சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். சுக்ரீவன் அப்பப்போ டல்லாகிறான், அப்போல்லாம் ஆஞ்சநேயர் சொல்கிறார், கவலைப்படாதே, நிச்சயமாக மாறும். அவன் கேட்குறான், எப்படி மாறும், எந்த விதத்தில் மாறும், யாரால் மாறும், இது எப்படி, எனக்கு பாசிபிலிட்டி எனக்கு புரியலையே, அதற்கான ஒரு இதுவே கிடைக்கலையே, எனக்கு சொல்யூஷன் இருக்கா மாதிரியே தெரியலையே, எங்கே இருக்குது, இப்படி தான் கேள்வி கேட்குறான். ஆஞ்சநேயர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ பதில் சொல்ல தெரியாதுப்பா, ஆனால் நிச்சயமாக ஒன்று, நீ பாட்டுக்கு இரு, உனக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. ஜஸ்ட் லீவ், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். திருப்பி திருப்பி அதே தான். கொரோனா காலம், ஹோல்ட் ஆன் பிடிச்சி தான் வச்சுட்டு இருந்தோம், உசிரை பிடிச்சி வச்சுருந்தோம். உண்மையாக தான், காலத்தெல்லாம் பிடிச்சி வைக்கல, டைமை பிடிச்சி வைக்கல, யாரையும் பிடிச்சி வைக்கல, நாம் உசிரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். கொரோனா தாண்டியாச்சு, இன்றைக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கும். யாரும் கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு தபஸ் பண்ணி கொரோனா வர வைக்கல, அதுவாக வந்தது, அதுவாக போச்சு. அந்த பீரியடில், அந்த சமயத்தில், அந்த மாதிரி சிச்சுவேஷனில், சரி இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் சுவாமி என்ன வச்சுருக்கார், இதுவும் கடந்து போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும், இதையும் கடந்து நான் வாழ்வேன். எவ்வளோ விஷயங்கள் நிறைய கடந்து தான் வந்திருக்கும்.
நமக்கு அந்த மூமெண்ட்டில் பிடிக்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக கடந்து தானே வந்துவிட்டோம். வாழ்க்கை நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம இழந்ததோ, நம்ம தோத்ததோ, நம்ம அவமானப்பட்டதோ, இது எதுவுமே வாழ்க்கையை டிசைட் பண்ணலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ், பாசிங் க்ளவுட்ஸ், அவ்வளோதான். பட் வாழ்க்கை பெயிண்டு தானே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசாக இருக்குது. அந்தந்த வயசுக்கு ஒரு அனுபவம் இருக்கத்தானே செய்யறது. அந்தந்த வாழ்க்கை இருக்கத்தானே செய்யறது. சுக்ரீவன்கிட்ட சொல்ல நான் தைரியமாக இரு. எப்படா தைரியமாக இருக்க சொல்ல, இரு நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கை? கூட மனைவி கிடையாது, ஒரு ராஜ்யம் இல்லை, என்னமோ ரிஷியமுக பருவத்தில் ஒரு பைத்தியக்கார மாதிரி பயந்தாங்கொல்லி மாதிரி ஒழிஞ்சுட்டு இருக்கேன், இந்த இடத்துல வாலி வர முடியாதுன்னு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அச்சா அப்படின்றான். ஆஞ்சநேயமூர்த்தி சொல்கிற இந்த காட்டில் இருக்க மரங்கள்லாம் இருக்க, நான் யாரும் ரசிக்கிறதில்லை, யாரும் கொண்டாடுறதில்லை. ஆனாலும் அந்த மரங்கள் நின்றுட்டு தான் இருக்குது. உலகத்தில் மனுஷாலாம் பெருசாக போய் யாரும் ரீச் பண்ணலை. ஆனால் அந்த மரத்துலேயும் கூடு கட்டி வாழறதுக்கு ஒரு 4 பறவைகள் வரத்தான் செய்கிறது. நிறைய முள்ளுக்காடெல்லாம் இருக்கும், அங்கேயும் கூடு கட்டி அந்த மரத்தை தன் இருப்பிடமாக கொண்டு வாழக்கூடிய பறவைகள் அந்த மரத்துக்கு வரும். அதுலேயே மரத்துக்கு சந்தோஷம். நாம் யாருக்கோ யூஸ் ஆகுறோமோ இல்லையோ பரவாயில்ல, இந்த பறவைகளுக்கு யூஸ் ஆகுறோமே, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இதுதான் ரகசியம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வர ஒரு நாள் ராமன் தேடிண்டு வரான், சுக்ரீவனை தேடிண்டு வரான். ராமன் அது வரைக்கும் ஒரு காக்கா பக்கத்தில் வரல. கிஷ்கிந்தாலேருந்து யாரும் கூட வந்து பார்க்கல. யாராவது வந்து பார்த்தால சமயத்தை சொல்லுவோம், இவ்வளோ பேர் சொந்தக்காராக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, என்ன பிரயோஜனம்? ஒரு 8 வந்து பார்த்தாளா, எப்படி இருக்கேன்னு கேட்டாளா? நாதியத்துக்கு நிறைய வசனங்கள் உண்டு, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய லீட்டி முழக்கி பேசுவேன். அந்த மாதிரி ஒருத்தரும் வரல. ஏன்னா எல்லாருக்கும் வாலிக்கிட்ட பயம். யாரும் வரல, யாருமே வரல, யாருமே கண்டுக்கலை, யாருமே சகாயம் இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வம் உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன் தானா பக்கத்தில் வந்துட்டான். தேடிண்டு வரான், சுக்ரீவனை தேடிண்டு வரான். சுக்ரீவம் நாதமிச்சதி. லக்ஷ்மணன் சொல்கிறான் ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட, லோகநாதம் புரோபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. முன்னாடி அவன் லோகத்துக்கே நாதனாக இருந்தான், அயோத்தியாவில் அப்படி இருந்தான். இன்றைக்கி அவனுடைய ஸ்திதி, ராமனுக்கு அப்படி ஒரு ஸ்திதியான், உலகத்துக்கே நாதன். ஆனால் இன்னைக்கு சுக்ரீவனை நாதனாக அடையிறதுக்காக சுவாமி வந்திருக்கார். சுக்ரீவம் நாதமிச்சதின்றார் வால்மீகி மகர்ஷி. எப்படி இருந்தவன் ராமச்சந்திரமூர்த்தி, அவ்வளவு அழகா பெரிய ராட்சசாதிகள்லாம் வதம் பண்ணக்கூடியவன். இன்றைக்கி என்னடானா சுக்ரீவனை தேடி எனக்கு சப்போர்ட் ஒரு ஆள் வேணுண்டாப்பா, என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி கொடுறான்னு சுவாமி வராராம். ராமனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா, மனுஷ வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். சில சந்தர்ப்பங்களில் எங்கேயோ சம்மந்தமே இல்லாத யாருடைய ஒரு சகாயம், யாரோ ஒருத்தருடைய சகாயம் நமக்கு வேண்டியிருக்கு. எங்கேயோ அமேசான்லாம் வாங்குகிறோம், யாரோ ஒருத்தர் டெலிவரி பண்ணுறதுக்கு வர வேண்டியிருக்குல்ல, அவள் சகாயம் இல்லாமல் உங்கள் வீட்டு வாசல் வந்து பெல் அடிச்சிடுவாளா? உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கலாம், நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எத்தனை மணிக்கு வரும் எல்லாம் அவள் சொல்லலாம். ஆனால் அந்த டெலிவரி பாயோ டெலிவரி உமனோ யாரும் நமக்கு தெரியாது. ஆனால் வாசலில் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம ப்ராடக்டை கொடுத்துட்டு போகிறோன்னா யாரோ ஒருத்தர் அனுப்புகிறானா இல்லையா சுவாமி? அவளுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்காது, அது அடுத்த விஷயம். ஆனால் நமக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாளா இல்லையா? குழந்தைகள்லாம் ஃபாரினில் இருப்பாள், அப்பா அம்மாவுக்கு எதாவது ஆர்டர் பண்ணுவாள், அமேசானில் வரதில்லை, அவள் வந்து கொடுக்க வேண்டாம், அமேசானில் ஆர்டர் பண்ணால் இங்கே வந்து விடுறது இல்லையா? யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. தேடிண்டு வந்துட்டாரா ராமன். வந்து ராமன் அழிச்சுட்டு வரார் ஆஞ்சநேயமூர்த்தி. ஒரு தோளில் லக்ஷ்மணனை தூக்கிண்டு, ஒரு தோளில் ராமனை தூக்கிண்டு சுக்ரீவனை வந்து பார்த்து, இவர் தான் சாக்ஷாத் ராமன், தசரத குமாரன், அப்படி எல்லாம் சொன்ன. அதுக்கப்புறம் ராமன் தன் கதையெல்லாம் சொல்லி, சுக்ரீவன் தன் கதையெல்லாம் சொல்ல, ராமன் அக்னி சாட்சியா நீ என்னுடைய தோழன்னு சத்தியம் பண்ணுறார். உன் துக்கம் என் துக்கம், நான் வாலியை வதம் பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணுறார். அது வரைக்கும் வாலி போய் இவன் வாழறதுக்கான வழியே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தான் சுக்ரீவன். அது வரைக்கும் நோ ஃப்யூச்சர், அவ்வளோதான், நோ ஃப்யூச்சர்னு ஒரு மைண்ட் செட்டை தான் உட்காந்துட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா ஒருத்தன் வந்து நான் உன் சகான் அக்னி சாட்சியாக சத்தியம் பண்ணுறான் சுவாமி. அக்னி சாட்சி, அது குரங்குவன், அவன் பெரிய
ராஜ்யம்லாம் இல்லாமல் ராமன் வந்து வனவாசம்னு விரதத்துக்காக வந்தான். இவனை மாதிரி யாரும் அடித்து துரத்தலாம் இல்லை. அடி வாங்கி நொந்து போய் வேறு வழி இல்லாமல் உசுறு வாழறதுக்காக ரிஷ்யமூக பர்வதத்தில் இருக்கான். சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் ஜஸ்ட் வாழ்ந்துட்டு இருக்கும். பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரேட் வேண்டான்னா என்ன, ஒன்றுமே நடக்கலை, ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்லை, பெருசாக வாழ்க்கையில் ஒன்றும் செரிஷிங் மூமெண்ட்ஸ் இல்லை, ஒன்றும் ஒரு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லிவ், சும்மா வாழ்ந்துட்டு இருக்கும். வாழ்வதே தவம் அது இருக்க இல்லையா, அதுக்கே சுவாமி கிருபை பண்ணுவார். பரவாயில்லையே இருக்கானே அப்படின்னு. சில குழந்தைகள்லாம் திருப்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கும், ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். முயற்சி மட்டும் விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணா இருக்கட்டும், மனசே விட்டு போனால் முயற்சி விடக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். புட் யுவர் எஃபர்ட்ஸ், சின்சியர் எஃபர்ட்ஸ். நீங்கள் பாட்டு அந்த எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும், எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். நடக்கிறதோ இல்லை, எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். அதுவே ஒரு பெரிய தவம். தவம்னா என்ன, அந்த ஹோல்ட் ஆன் பண்ணுறது, திரும்ப எஃபர்ட்ஸ் பவுன்ஸ் பேக். விஸ்வாமித்திரர் மாதிரி சுக்ரீவனுக்கு கண்களில் கண்ணீர். ஆஞ்சநேயமூர்த்தி பாரு எப்படி வந்து நிற்கிறான் பாரு. வாலி அடிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான், வாலி அடிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்டா, சத்தியம் பண்ணுறான்டா, சும்மா பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல. எஸ், உனக்கு கிருஷ்ணந்தா ராஜ்யத்தை நான் வாங்கி தரேன், கேரண்டி கொடுக்குறான சுவாமி. அப்படி ஒரு கேரண்டி. சுக்ரீவனுக்கு அதை நம்ப முடியல. அது எப்படி, அவனுக்கு வாலி பெருசாக தெரியும், வாலியோட பலம் பெருசாக தெரியுது, ராமன் பெருசாக தெரியல. இவனே பொண்டாட்டி தொலைச்சிட்டு அழுதுன்னு இருக்கான், இவன் எங்கே நம்மளை காப்பாற்ற போகிறான். அவனுக்கு சமயத்தில் இப்படி தான் சுவாமிகிட்ட என்னத்தை சொல்கிறது, நான் அவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணேன், கோவிலுக்கெல்லாம் போனேன், அவர் என்னவோ பூஜையெல்லாம் வாங்கிக்கிறார், நிவேதனம் எல்லாம் வாங்கிக்கிறார், நமக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலையே. இப்படி எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அவர் பண்ணுறதுனால தான் பூஜையே பண்ணுறோம், அவர் கொடுக்கறதால தான் நிவேதனம் பண்ணுறோமே. பேசிக் கான்செப்டே நமக்கு புரியல இன்னும். அவர் கொடுக்காத என்னத்தை நம்ம நிவேதனம் பண்ணிட முடியும்? அவர் கொடுக்காத பூவை கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவர் கொடுத்த பூ தான், அதை போடுறதுக்கு கையை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு. நம்ம நினச்சது நடக்கலைன்னா உடனே சுவாமி கைவிட்டுட்டார், சுவாமியால் நம்மளை இன்னும் வச்சுக்க முடியல அப்படிலாம் கிடையாது. அப்போ கூட சுக்ரீவன் பரீட்சை பண்ணி பார்க்குறானா ராமனை. பலசாலி பகவான். 7 மராமரங்களை தொலைச்சு செத்து போன அந்த துந்துபி அவனுடைய எலும்பு கூட தூக்கி அடித்து தன் கால் கட்ட அப்படி அடித்து, ஐ கேன் டூ இட் பா, டோன்ட் வரி அப்படின்னு சுவாமி இவ்வளோ ப்ரூவ் பண்ணுறார். நமக்கு எவ்வளோலாம் ப்ரூவ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கார் சுவாமி. ஐ கேன், டோன்ட் வரி. எவ்வளோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். நம்ம லேட்டாக கிளம்பிட்டு வண்டி லேட்டாக எத்தனை தடவை பிரார்த்தனை பண்ணியிருப்பேன். யாரா இல்லைன்னு கை தூக்க பார்க்கலாம், ஒரு ஆளும் தூக்க முடியாது. நீங்கள் லேட்டாக கிளம்பியிருப்பேன், வண்டி லேட்டாக வந்தால் பரவாயில்ல, அவ்வளோதான். இந்த மாதிரி பகவான் எவ்வளவோ விஷயங்கள் எல்லா சமயத்தையும் பண்ண மாட்டார். என்றைக்காவது அசந்தர்ப்பமாக லேட்டாக எடுத்துன்னா பரவாயில்ல, அவ்வளோதான். 1000 கோடி தடவைக்கு மேலே சுவாமி திரும்ப நான் உன் கூட இருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கேன், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் பண்ணுறேன், நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கார். இன்றைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார், நாளைக்கும் ப்ரூவ் பண்ணுவார். ஆயுசு முழுக்க சுவாமி நம்ம எத்தனை சோதனை பண்ணாலும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பார். இது அவருடைய ஸ்வபாவம், இது அவருடைய ஸ்வபாவம். எண்ட்லெஸ், முடிவே கிடையாது சுவாமியினுடைய அந்த காருண்யத்தை. அதன் பிறகு வாலியோட சண்டை போட சொல்ல, நீ போட சண்டை போடுறா. அப்படி முதல் தடவை அடி வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ கூட கோபம் வருது சுக்ரீவனுக்கு. முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியது தானே. அவனை அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொன்னால் கடைசியில் அடி வாங்கி நான் இங்கே ஓடி வந்திருக்கேன். சுவாமி சொல்ல, இல்லைடா நீ 2 பேர் ட்வின்ஸா ஒரே மாதிரி இருந்த, மாற்றி அம்பு போட்டுறக்கூடாது, அதனால் விட்டேன். திரும்பியும் போ லக்ஷ்மணன், அவன் கழுத்தில் ஒரு மாலையை போடுன்றார். பக்கத்தில் இருக்க கொடியை எடுத்து மாலையை போட்டு. சில சந்தர்ப்பங்களில் ஃபெயிலியரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபெயிலியர் அடைஞ்சால் தான் சக்ஸஸுக்கு ஒரு மரியாதை. தொடர்ந்து சக்ஸஸே வந்தால் போர் அடிச்சிடும், ஒரு மதப்பு வந்துடும். ஃபெயிலியர் சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் ஜாஸ்தி. சக்ஸஸில் யாராவது ஒரு ஆள் பாடம் கற்றுனேன்னு சொல்லுங்க, சத்தியமாக வராது. சக்ஸஸில் ஒருத்தனும் பாடம் கற்றுன்றதே கிடையாது இன்னி வரைக்கும். ஃபெயிலியர்ஸ் தான் உங்களுக்குள்ள ஒரு டிரைவிங் ஃபோர்ஸை கொடுத்தது. நீங்கள் பண்ண சரி தப்பை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்கும் ஃபெயிலியர்ஸ் தான் பெருசு. அவமானத்தில் தான் உங்களுக்கு புத்தி வந்திருக்கு. கொண்டாடுமோ புத்தி வந்திருக்கு யாராவது சொல்லுங்க. யாராவது கண்ணே மணியோ யூ ஆர் த பெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது ஏதான கத்துண்டேன்னு சொல்லுவோம், ஒன்றும் கற்றுட்டுருக்க மாட்டேன். திட்டும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது
அப்போ தான் லைஃபோட இன்னொரு பக்கம் ரியாலிட்டி புரியும், உங்களுடைய பலம் புரிஞ்சு மேலே வந்திருக்கேன். நீங்கள் சக்ஸஸ்னால் மேலே வரல, ஃபெயிலியர்னால தான் மேலே வந்திருக்கேன். சக்ஸஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன், அவ்வளோதான். சக்ஸஸ்ன்றது அந்த மொமெண்ட், ஒரு என்ஜாய் பண்ணுற மொமெண்ட். உங்களை வளர்த்து விட்டது எல்லாமே ஃபெயிலியர். அதனால் ஃபெயிலியர் வேணும்னு கேளுங்கன்னு சொல்லலை, என்ன வந்தாலும் ஏற்றுக்கோங்க. அது ஃபெயிலியர் கிடையாது, சக்ஸஸ் அடைவதற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மெத்தட், உங்களை டியூன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், நாம் பக்குவப்படுவதற்கான அழகான ஒரு வழிமுறை. ஃபெயிலியர் அப்படின்றது நம்மளை நிறுத்துறது இல்லை, நமக்கு புரிய வைக்கிறது, நம்மளை புரிய வைக்கிறது, மெத்தட்ஸை புரிய வைக்கிறது, உலகத்தை புரிய வைக்கிறது, வாழ்க்கையை புரிய வைக்கிறது, கூட இருக்கிறவர்களை புரிய வைக்கிறது, நம்ம லட்சியத்தை புரிய வைக்கிறது. ஓகே, இது வேண்டுமா வேண்டாமா அப்படி கரெக்டாக புரிஞ்சுண்டு போயின்னு இருக்க. இந்த புலியெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி நினச்சோன்னா ஓடி போய் ஒரு மிருகத்தெல்லாம் அடிச்சிடாது. ஒரு டேட்டா எடுத்து பார்த்தா ஒரு புலி அன்றைக்கி ஏதான ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்ணோம்னா 18 தடவை ட்ரை பண்ணுமா. 17 தடவை தோற்றுட்டு 18ஆவது தடவையில் தான் ஒரு மிருகத்தை அடிக்க முடியும். பெரிய புலி சொல்லணும், அவெல்லாம் பெரிய புலின்னு, அந்த புலிக்கே இவ்வளோ தான் நிலைமை. புலி வாயில் தானாக வந்து மானோ எதுவும் வந்து விழாது, அதுவும் ஓடணும், துரத்தணும். 17 அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகும். 17 அட்டம் ஃபெயில் ஆனால் தான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு மான் கிடைக்கும். இது போகும்போதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுதுன்னா 10 நாள் கழிச்சு மான் இருக்காது ஊரில். சில மான்கள் வாழணும், அது குடும்பம் நடத்தணும், அது குட்டி போடணும். அப்போ தான் இந்த புலியோட குட்டிக்கு பின்னாடி மான் குட்டி கிடைக்கும். இது ஒரு அழகான செயின் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி எல்லா மானையும் அடித்தாச்சுன்னா அடுத்த 10 நாள் கழிச்சு மானே எல்லாம் புலி செத்து போயிடும். ஸோ அதுக்கிட்டே தப்புறதுக்கு ஒரு 17 மான் வேணும், ஒரு மான் மாட்டணும். அந்த 17 மான் திரும்பி அடுத்த நாள் வரணும். அதுக்கு நடுவில் அது குடும்பம் நடத்தணும், இதுக்கு நடுவில் அது குட்டி போடணும். ஆமாப்பா, என்னத்தை பெற்றுக்கிறது? எப்படி தான் புலி அடிக்க போகிறதுன்னு மான் பெற்றுக்காமல் இருக்கா, ஓடாமல் தான் இருக்கா, சாப்பிடாம தான் இருக்கா, ஃப்ரெஷ் ஃபுல்லாக தேடிட்டு தான் போகும். இதுதான் வாழ்க்கை. ஸ்மூத் அப்படின்றது மைண்டை பொறுத்து. இங்கே லைஃப் ஸ்மூத்துன்றது உங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, உங்களுடைய மென்டல் வில் பவரை பொறுத்து இருக்குது. அவ்வளோதான். லைஃப் ஸ்மூத்தாலாம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஜாலியாக போயிட்டே இருப்பேன். நீங்கள் வீக்காக இருக்கும்போது லைஃப் பயங்கரமாக படுத்துகிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னா ஜாலியாக இருக்கும். இவ்வளவு தான் வித்தியாசம். முதல்ல பெங்களூர் அளவுக்கு டிராஃபிக்கை பார்த்தா பயமாக தான் இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும் அது இப்படி தான் இருக்கும். இன்றைக்கெலாம் போகக்கூடாது, இன்றைக்கெலாம் போகலாம், இன்றைக்கெலாம் பிளான் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது இல்லை, இதே பெங்களூரில் தானே வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த ஊர் மாதிரி வருமா, என்ன கிளைமேட் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்ல. என்ன கிளைமேட் இது, துணியெல்லாம் கூட காயறது இல்லை. எங்கள் ஊருக்கு வாங்க, ஆளையே காய வச்சுருவோம், மெட்ராஸில் ஆளையே துவைச்சி காய போட்டுருவோம் அப்படின்வோம். இங்கே இருக்கவா சொல்லுவோம், அங்கே வந்தால் ஒரே வேர்க்கிறது, எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு இது ஜெர்க்கின்லாம் வேண்டாம், ஹூடிலாம் வேண்டாம், ஊரை சொல்லலை தலையை போட்டுக்கிறது அதெல்லாம் வேண்டாம், அவ்வளோதானே. அதுலேயும் அப்படி வாழ போயிடும். இதை விட கொடுமை அரபு கண்ட்ரிஸ், 50 டிகிரி மினிமம். அதுலேயும் ஒட்டகத்தை வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அங்கேயும் வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். சர்வைவலுக்கு என்னடா வேணும்னா ஃபிட்டஸ்ட், அதுதான் உண்மை. ஃபிட்டஸ்ட்டு தான் சர்வைவல். ஸோ நீங்கள் ஃபிட் ஆகணும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நம்மளை இன்னும் ஃபிட் ஆக்கிறதுக்காக மட்டும்தான் நடக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் வாழ்க்கை உங்களை இன்னும் ஃபிட் ஆக்கிட்டு தான் இருக்கே ஒழிய உங்களை வீக் ஆக்கலை. ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு ஃபெயிலியரும், ஒவ்வொரு நஷ்டமும் எல்லாமே இன்னும் நம்மளை ஃபிட்டாக்கி மேலே கொண்டு வந்து விட்டுருக்கு. திரும்பியும் சுக்ரீவன் போகிறான், வாலியோட சண்டை போடுறான். அப்போ பகவான் வாலியை அடித்தான். சுக்ரீவனால் அடிக்க முடியல. சுவாமி நீ உன் எஃபர்ட்ஸை போடு, தோத்தாலும் திரும்பி போய் சண்டை போடு, நான் அடிக்கிறேன். சரி இப்போ நீங்கள் வந்துட்ட, நீ இங்கே இரு, நான் கிஷ்கிந்தாவில் போய் வாலி அடிக்கிறேன்னு சுவாமி சொல்ல. நீ திரும்பி சண்டை போடு. அவன் சொன்னான், இப்போ தான்ப்பா அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடி வாங்கிட்டு வந்துட்டல்ல, இப்போ கழுத்தில் மாலை இருக்குல்ல, இப்போ தைரியமாக போய் சண்டை போடு. நீ தோத்துட்ட, அந்த தோல்வியோட அனுபவம் கிடச்சி கொடுத்து, இப்போ என்னடானா அழகாக ஜோரான வெற்றி மாலையை லக்ஷ்மணன் போட்டுவிட்டான். போ தைரியமாக, உனக்கு ஜெயிக்கிறதுக்காக மாலையை போட்டிருக்கேன். ஜெயிச்ச பிறகு மாலை இல்லை, ஜெயிக்கிறதுக்காக மாலையை போட்டிருக்கேன். உபன்யாசம் பண்ண உடனே மாலை இல்லை, பண்ணுறதுக்கு முன்னாடியே மாலை. ஒழுங்காக பண்ணுன்னு பண்ணி முடிச்சா நன்னா பண்ணு தானே மாலை போடணும். முதல்லையே போடுது, ஒழுங்காக பண்ணுங்கோ ஜாக்கிரதை, மாலை போட்டு மரியாதை பண்ணி உட்கார வச்சுருக்கோம். அவ்வளோதானே லைஃப். இப்படி தான் சில சந்தர்ப்பங்களில் சுவாமி இப்படிலாம் தான் பண்ணுவார். தைரியமாக போகிறான், திரும்ப சண்டை போடுறான். வாலி என்ன திமிரு, இப்போ தான் அடி வாங்கிட்டு போயிருக்கான், திரும்பி வரானான்னு.
அழகாக சுவாமி வாலியை அடித்து சுக்ரீவனை காப்பாற்றிட்டார். அந்த அடி வாங்குற வரைக்கும் சுவாமி பார்த்துட்டு தான் இருக்கார். சுவாமி அடியே வாங்காமல்லாம் இல்லை, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஓம் பலம் உனக்கு தெரியட்டும், உன்னுடைய டாக்டிக்ஸ் உனக்கு புரியட்டும், வாழ்க்கையை கற்றுக்கோ. வாழ்க்கையை கற்றுக்கணும். வாழ்க்கைன்றது புக் படிச்சுட்டே தான் இருக்கணும். முடிச்சுட்டேன்னு வைக்க முடியாது. எப்போ தெரியுமா? லாஸ்ட் பீரியட் தான் முடிக்கிறது. அது வரைக்கும் எல்லா பக்கத்தையும் நீங்கள் படிச்சுத்தான் ஆகணும். ஓட்டிலாம் போக முடியாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், எனக்கு பிடிக்கலான்னு தள்ள முடியாது. அது என்னெல்லாம் உண்டோ, அன்றைக்கி டேயில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு அனுபவத்துக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். ஒரு நஷ்டமாக ட்ரைனிங், ஒரு அவமானமாக ட்ரைனிங், ஒரு வியாதியாக ட்ரைனிங், எல்லாமே ட்ரைனிங் தான். இங்கே ட்ரைனிங் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ட்ரைனிங் தான். ஐ நோ லைஃப்னு யாரும் கிடையாது. டில் த லாஸ்ட் பிரீத் யூ ஆர் அ லேர்னர். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு தான். நீங்களும் சரி, நானும் சரி, கடைசி வரைக்கும் நாம் ஸ்டூடெண்ட்டு தான். சில விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இப்போ எத்தனையோ தாத்தா பாட்டிகள் இருக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எத்தனை தாத்தா பாட்டிகளுக்கு யூடியூப் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் தெரியும். ஆனால் தாத்தா பாட்டிகள்லாம் ஜம்முன்னு கற்றுண்டு இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புகிற அளவுக்கு முன்னேறிட்டாரா இல்லையா? எல்லாம் பேப்பரில் எழுதிட்டு இருந்த தாத்தா பாட்டிகள், அதுக்கப்புறம் டைப்ரைட்டில் டைப் பண்ணிட்டு இருந்த தாத்தா பாட்டிகள், எவ்வளவு தூரம் வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரெல்லாம் வந்து பேப்பர்லெஸ் ஜாப். இப்போல்லாம் பேப்பரே கிடையாது. இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காளே, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒத்துக்கிறாளா இல்லையாவா? அந்த கோத்ரூ, அந்த ப்ராசஸில் நீங்கள் போயிட்டே இருங்கோ. அந்த ப்ராசஸ் ரைட், நான் போகிறேன் போயிட்டே இருங்கோ. தானாகவே நீங்கள் அடைய வேண்டியதெல்லாம் உங்களை தேடிண்டு வந்துடும். தானாக தேடிண்டு வரும். எந்தெந்த காலகட்டத்தில் ராமனை அப்படி ஜெயிச்சு சுக்ரீவனை கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு ராஜனாக உட்கார வச்சுட்டு, அப்போ கூட மழைக்காலம் வந்துடுறது. அப்போ பகவான் சொன்னான், சுக்ரீவா நீ ரொம்ப வருஷம் ஒரு சுகமே இல்லாமல் ரிஷ்யமுக பர்வத்தில் தனியாக வருத்தமாக இருந்தடா. இப்போ மழைக்காலம், எங்கேயும் யாரையும் அனுப்ப வேண்டாம், 2 months நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. வெக்கேஷன் கொடுக்குறான் சுவாமி. 2 மாதம் வெக்கேஷன் கொடுத்து என்ஜாய். நன்னா ஃபேமிலியோடு நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, ஒய்ஃபு குழந்தைகளோட ஜோராக இரு. நான் என்ன சுகத்தை கண்டேன் மட்டும் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு வெக்கேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, ஏதோ ஒரு ஸ்பெஷல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அவன் சுவாமி அப்படி பிளான் பண்ணுறார். ஏதான ஒரு ட்ரை லைஃப் ஓடின்னு இருக்குன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கிடைக்கும். இந்த இலையுதிர் காலம் எல்லாம் வரும், இந்த ஆட்டம் எல்லாம் கீழே விழுந்துடும். அப்புறம் அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் வரும் பாருங்க, அது ஒரு அழகு. அத்தனை அழகு. லைஃப் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கார் சுவாமி. பார்த்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? டெய்லி எழுந்துக்கணும், டெய்லி உடம்பு சுத்தப்படுத்தணும், டெய்லி ட்ரெஸ் போடணும், டெய்லி சாப்பிட்ணும். இந்த சாப்பாட்டுக்கு எதாவது சம்பாத்தியம் பண்ணணும், அந்த சம்பாத்தியத்தை மெயின்டைன் பண்ணணும், செலவு பண்ணணும், சேமிக்கணும். ஃபர்தராக என்ன உண்டோ பார்த்துக்கணும், ஹெல்த் பார்த்துக்கணும். இவ்வளோ தானே வேலை. அதே ஆஃபீஸ், அதே மேனேஜர், அதே பொசிஷன். இல்லாட்டி வேறு ஆஃபீஸ், வேறு மேனேஜர், வேறு பொசிஷன். எப்படி போனாலும் சம்பளத்துக்காக மட்டும்தான் போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கம்பெனியை உயர்த்துவதற்காகலாம் நீங்கள் யாரும் போகல. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கம்பெனி உயர்ந்து நானும் உயர்ந்துக்கிறேன், அவ்வளோதானே ஒழிய கம்பெனிக்காகவே என் அர்ப்பணம் அதெல்லாம் இல்லை. சரி, ஒழுங்காக வேலை பண்ணால் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அப்ரைசல் கிடைக்கும், அசஸ்மெண்ட்டில் ஒரு பேர் கிடைக்கும், ஒரு பொசிஷன் கிடைக்கும், இவ்வளோ தானே. இது இல்லாமல் அடுக்கிறான் கர்மயோகி. கர்மயோகின்னு அவன் ஆசையே இல்லாமல் அர்த்தம்லாம் இல்லை, ஸ்ரத்தையோடு பண்ணுறவா கர்மயோகி, இவ்வளோ தான். கர்மயோகினா ஒன்று எதுலேயும் பற்றுதல் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. சின்சியர். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோத்ஸ்வ கர்மணி. நீ கடமையை பண்ணு, பலன் நான் பார்த்துக்கிறேன். பி சின்சியர். என்றைக்கும் ஒரு நாள் உங்களுடைய கர்மாவுக்கான பலன் கிடைச்சே தீரும். அதனால் யாரோ துரத்திட்டா, யாரோ அவமானப்படுத்திட்டா, யாரோ நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு வசந்தம் உண்டு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, துக்கமான காலத்துலலாம் நீங்கள் வாழலைன்னா ஆனந்தமான காலகட்டத்துலையும் நீங்கள் தான் வாழ போகிறீங்க. ஸோ அதை நினச்சிட்டு வாழுங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த சக்ஸஸை கொண்டாடுங்க. இப்போ ஒன்றுமே கிடைக்கலையா, சரி அதை நினச்சிட்டு ரீகாப் பண்ணிகிட்டே இருக்கும். திரும்பி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், திரும்பி என்ஜாய் பண்ணும். நைட்டு வர்றது, திரும்பி காத்தால் வரும், திரும்பி நைட்டு வரும். இது ரொட்டீன். இந்த ரொட்டேஷன் பெயிண்டே தான் இருக்கும். வாழ்க்கை இவ்வளோ அழகாக தான் பெயிண்ட் இருக்கு. ஸோ சுக்ரீவன் எல்லாத்தையும் இழந்தவனை தேடி வந்து ராமன் கிருபை பண்ணான்.
பயப்படவே வேண்டாம். இந்த யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா, இந்த கிருபை அப்படின்னா உடனே கொடுக்கறது மட்டும்தான் இல்லை, நம்மளை கண்டிக்கிறதும் யோகக்ஷேமம் வகாமியகம். when we are wrong, கொஞ்சம் திமிர் எடுத்து ஆடுறோம், தப்பான வழியில் போகிறோம்னா தடுத்து நிறுத்தி நம்மளை திரும்பி ட்ராக்கில் ஏற்றி விடுறதும் சுவாமியுடைய வேலை. ஏன்னா இந்த யோகக்ஷேமம் வகாமியகம்னா உடனே அப்படி கம்ஃபர்ட் ஜோன்லேயே அடுத்துன்னு போக நினைக்கப்படாது. அது ஒரு நமக்கு அப்படி நினச்சிருக்கா. அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆனால் சுவாமி கஷ்டப்படுத்துகிறாரோன்னு தோணும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டுமே லைஃப் இல்லை. லைஃப் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன்ற நம்மளாம் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஒன்றே ஒழிய சத்தியமாக வேறு ஒன்றும் கிடையாது. உடம்புடைய கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகிறதா நமக்கு பயம் வந்துடுறது. உடம்புடைய கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க தான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படி டீவியேட் ஆகி போவோம், ட்ராக் ஆகும். அப்போ திரும்பியும் நம்மளை கொண்டு வர்றதும் சுவாமியினுடைய யோகக்ஷேமத்தில் தான் வரும். கோபிகைகள் அவ்வளவு அழகாக தபஸ் பண்ணுறா. காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. ஏ காத்யாயினி தேவி, நந்தகோபகுமாரனே எனக்கு பர்த்தாவாக வரணும்னு கோபிகைகள்லாம் காத்யாயினி விரதம் இருக்கா. இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருந்தாள். நித்தியம் விடியற் காலம்பரை போய் யமுனையில் இறங்கி குளிச்சு டெய்லி காத்யாயினிக்கு பூஜை பண்ணிகிட்டே இருந்தாள். அப்போ அந்த மார்கழி மாதம் கடைசி நாள் கண்ணன் வந்து சரத்காலத்தில் என்னோட ராசமாடுவீர்கள்னு ஒரு வாக்கு கொடுக்கும். அவ்வளோ அந்த விரதத்துக்கு உடனே சுவாமி பலன் கொடுக்கல. மார்கழியிலேருந்து ஒரு 7-8 மாதம் கழித்து தான் திரும்பி சரத்காலம் வரும். செப்டம்பர் அக்டோபரில் தான். நவம்பர் டிசம்பரில் மார்கழி விரதம் இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 மாதம் கழிச்சு தான் சரத்காலம். பகவான் சொல்கிறான், சரத்கால ராத்திரிகளில் என்னோட ராசமாடலாம்னு. உடனே நான் பகவான் சொல்லிட்டான், நான் உட்காந்து உடனே உட்காரல, வீட்டு வேலை பண்ணி தான் ஆகணும், குழந்தைகளை லாலனம் பண்ணித்தான் ஆகணும், டெய்லி தயிர் பால் மோர் வெண்ணெய் விற்க போய்த்தான் ஆகணும். உமன் என்டர்பிரனர்ஸ் அந்த காலத்துலேயே வாழலாம், பிஸ்னஸ் உமன். நீங்களாம் வேலைக்கு போகிறேன்றல, டெய்லி வேலைக்கு போனவா கோபிகைகள் தலை நிறைய பானையெல்லாம் வச்சுட்டு கோவிந்த தாமோதர மாதவேதின்னு, கோவிந்தனை வாங்கலையோ தாமோதரனை வாங்கலையோ மாதவனை வாங்கலையோன்னு இப்படி தான் ஸ்லோகமே இருக்குது. லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரத சொல்கிறா, தயிர் விற்கக்கூடிய ஒரு கோபி கிருஷ்ணன் மேலே அகப்பட்ட மனசோட போகிறவள் வீதிகளில் போய் தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ நெய் வாங்கலையோன்னு கத்துறதுக்கு பதில் கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தனை வாங்கலையா மாதவனை வாங்கலையா தாமோதரனை வாங்கலையான்னு கூவி கூவி அழைச்சிட்டு இருக்காளாம். எல்லோரும் கிண்டல் பண்ணுறான், நீ தயிர் விற்கிறியா கோவிந்தனை விற்கிறியா? என்னத்தை நான் சொல்லுவேன், அவன் படுத்துகிற பாடப்படி, அவன் நினப்பிலேயே வாழ்க்கை ஓடுறான். அவளுக்கு என்னடாண்ணா இவன் தயிரை பானையை உடைச்சிருவானே வெண்ணையை திருடிடுவானே, செக்யூர்டாலாம் இல்லை. இவன் என்றைக்கு தயிர் பானையை உடைப்பான், என்றைக்கு வெண்ணையை எடுப்பான், எதை கீழே கொட்டுவான், கஷ்டப்பட்டு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாள், நாளைக்கு எனக்கு ஒரு 10 கிலோ வெண்ணெய் வேணும், ஒரு பானை நிறைய வெண்ணெய் வேணும்னு இருப்பாள், ரெடி பண்ணியிருப்பாள். ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு ஆள் கிடச்சிருக்கா, ஃபஸ்ட் கிளாஸாக போய் விற்றுட்டோன்னா எவ்வளோ பணம் கிடைக்கும், சௌக்கியமாக இருக்கலான்னு. ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டாளாம். என்னடாண்ணா இது எங்கேயாவது தூக்கின்னு போயிடுத்துனா என்ன பண்ணுறது, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் வெண்ணெய் இந்த பையன் எடுத்துகிட்டு போயிடுவானே, நவநீத சோரனாச்ச பயம். இதுலேயே கிருஷ்ண ஸ்மரணமாக வீட்டில் பாதுகாத்து வச்சுட்டு வீட்டிலேருந்து வெள்ளை எடுத்துட்டு வந்து அந்த பிருந்தாவனத்தை தாண்டி அது கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் திக்கு 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 திக்குன்னுமா. ஆனால் மனசு முழுக்க கிருஷ்ணஸ்மரணம். நமக்கு அந்த திக்கு திக்கு இருக்குது, ஆனால் கிருஷ்ணஸ்மரணம் இல்லை. இவ்வளோதான் சிம்பிள். கிருஷ்ணஸ்மரணம். ஒரு வேளை நீங்கள் ட்ரெயின் கிடைக்காம பண்ணிவிடுவானோ கிருஷ்ணா, அந்த ஸ்மரணம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பாஸ் திட்டுவாரோ கிருஷ்ணா, அவ்வளோதான். கூட கூட கிருஷ்ணனை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்கள் திக் திக் உங்களோட டென்ஷன் இதெல்லாம் கூட கூட கிருஷ்ணன் அப்படி ஜாலியாக அப்படி போட்டுட்டே வந்துருங்க கூட கூட கூட. அப்போ நீங்களும் கோவிந்தா காப்பாத்துறா, கிருஷ்ணா காப்பாத்துறா, தாமோதரா திட்டாதரா இப்படியே போயிட்டு இருக்கலாம். கோவிந்த தாமோதரே மாதவேதி. வாழ்க்கையில் கிருஷ்ணன் ஆட் பண்ணிக்கோங்க. சோல் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் வந்தான். உலகத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. நிஜமாவே ஆத்மானு பார்த்துட்டோம்னா அவன் தானே நமக்கு பார்ட்னர். உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் அவன் தானே கூட இருக்கான். நஷ்டமோ கஷ்டமோ அவமானமோ துக்கமோ வியாதியோ உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் சொல்கிறா,
கிருஷ்ணா உன்னோட எங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் விட்டு போகாதுடா. கிருஷ்ணனே சொல்கிறான், நான் உன் கூட தான் இருக்கேன், கவலைப்படாதே. பகவத்கீதையில் திரும்ப திரும்ப அந்த அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கான் சுவாமி. நான் இருக்கேன் அவன் கூட, எது கவலைப்படுறேன் அப்படின்றான். நம்ம கூட அவனுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் இருக்குது. ஒரு நாளும் இது மாறாது. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, கம்சன், ராவணன், கும்பகரன் இவாளுக்கே கிருபை பண்ணிட்டான் இல்லையா? அதுக்கு பயபக்தி இல்லாட்டி துவேஷ பக்தி. பக்தியில் இப்படிலாம் வெரைட்டி உண்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அரகுர பக்தி. வாத்சல்யம், தாஸ்யம், சக்கியம், மாதுரியம், பயம், துவேஷம் நிறைய உண்டு. சிசுபாலனுக்கு எப்படி மோட்சம் கிடச்சது? யுதிஷ்டருக்கே பொறாம தாங்க முடியலன்னு அநியாயமாக இருக்குது. சிசுபாலனுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறாரு. அது துவேஷ பக்திடா. பிடிக்காமலே அவன் நினச்சிட்டு இருந்தான். அதனால் பகவான் அதுக்காக அனுகிரகம் பண்ணிட்டான். கம்சன் எப்படி சத்கதி அடைஞ்சான்? பயபக்திடா. பயந்தே கிருஷ்ணன் நினச்சிருந்தான்டா. அதனால் மோட்சம் கொடுத்தான். கோபிகள் காமத்திலேயே அவனை நினச்சா, அதுக்கே அவன் பக்தியை கொடுத்துட்டான். அதே ஒரு பக்தியாக எடுத்து தன்னையே கொடுத்துட்டான். ஆகும்போது அவர் நினச்சா போதும். இவ்வளோதான் ரூல். அனன்யா சிந்தயந்தோ மாம், என்ன நினச்சின்றது போதும். யோகக்ஷேமம் வகாமியா. கோபிகைகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். சரத்கால பௌர்ணமி வந்துடுது. சரத் பூர்ணிமா. ஜோராக கண்ணன் வேணுகானம் பண்ணுறானோ. கோபிகள்லாம் மறந்தே போயிட்டா. எப்பயோ சொன்னானே. அவள் வீட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கா, குழந்தைகளை லாலனம் பண்ணிட்டு இருக்கா, கணவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கா, மாமனார் மாமியாருக்கு பார்த்துட்டு இருக்கா. சில பேர் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர் குளிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் ருட்டீன் இருக்கும் இல்லையா? இந்த ருட்டீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் கண்ணன் வேணுகானம் பண்ணி வாங்குவோன்னு கூப்பிட்டுட்டான். உங்கள் ருட்டீன் உங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கும். உங்கள் டியூட்டிஸ் உங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கும். இது எதுவுமே கிருஷ்ணனை அடைவதற்கு தடசம் இல்லை. உங்கள் ஆஃபீஸ் வேலையும் உங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கும். சம்பளம் மட்டும் இல்லை, கிருஷ்ணனையும் சேர்த்து கொடுக்கும். அவன் இவாளுக்கு வடித்து கொட்டி என்ன சுகத்தை கண்டேன்னா, அந்த வடித்து கொட்டுறது தான் கிருஷ்ணன் டெய்லி சாப்பிட்டுன்னு இருக்கான். நீங்கள் நிவேதனம் பண்ணுற நேற்று கூட சொன்னேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அதுவே உங்களை கிருஷ்ணன் கிட்ட கொண்டு வரும். கிருஷ்ணனை உங்கள் கிட்ட அழிச்சுண்டு வந்து விடும். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஸ்வயம் அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் இன்னி வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களை கொண்டு சுவாமி கிட்ட தான் விட்டுருக்கு. சுவாமி உங்ககிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு நாள் சுவாமி விட்டு விலகி நீங்களும் போகலை, அவனும் போகலை. இந்த ரயில் ட்ராக் இருக்குல்ல, ஈக்குவலாக போகும். ஒரு இடத்துலையும் போகவே போகாது. ஒரு ட்ராக் நீங்கள், ஒரு ட்ராக் சுவாமி கூடவே தான் போயின்னு இருக்கு. இதுக்கு மேலே தான் உங்கள் லைஃப் ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் இது இப்படி போகாது, இப்படி சேராது, கூடவே போயிட்டுருக்கும். சேம் டிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே. கீப் ஏ சேஃப் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? சுவாமி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கார். மற்றவ மெயின்டைன் பண்ண முடியாது. சுவாமி கரெக்டாக சேஃப் டிஸ்டன்ஸ். உன் கூட நான் இருக்கேன், ஐ எம் தேர். உன் வாழ்க்கையை நீ ஒரு பக்கம் தூக்குற, நான் ஒரு பக்கம் தூக்குற, 2 பேரும் இழுத்துட்டு போவோம். இந்த ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி தான். நீ தூங்கும்போது நான் பார்த்துக்கிறேன், நீ முடிச்சும்போது நீ பார்த்துக்கோ. ஒன்றால் முடியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் ஹேண்டில் பண்ணுறேன். உனக்கு புரியாத பொழுது எனக்கு புரியும். சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போயிட்டு இருக்கோம். உங்களால் முடியலை, உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு தெரியலையா, சுவாமி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தூங்கும்பொழுது வாழ்க்கை நடந்து தானே இருக்குது. யார் ஹேண்டில் பண்ணுறா? சுவாமி தானே ஹேண்டில் பண்ணுறார். அவ்வளோதான். அழகாக போயின்னு இருக்கு. பகவானை வேணுகானம் பண்ணி கூப்பிட்றேன். எந்தெந்த கோபிகைகள்லாம் ராசத்துக்காக தபஸ் பண்ணாலும் அந்த கோபிகைகள் காதுகளில் மட்டும் இந்த வேணுகானம் விழுறது. எல்லாருக்கும் வேழலை. யசோத காதுலெல்லாம் வேழலை, நந்தகோபுர காதுலெல்லாம் வேழலை, யார் காதுலையும் வேழலை. யார் அதுக்காக பிரயத்தனப்பட்டாலோ அவர்களுக்கு மட்டும் அந்த கிருஷ்ண வேணுகானம் கேட்க. அது சுவாமி அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறார். அவளுக்கெல்லாம் கிடச்சி விடுதே கவலைப்படாது. உங்களுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கோபிகள்லாம் பார்க்குறா, மற்ற எல்லாருக்கும் கிருப்பா பண்ணிட்டு இருக்கான். இந்த மார்கழியிலேருந்து இந்த சரத்காலம் வரைக்கும் நிறைய நடக்கிறது. பாகவத்தில் பார்த்தா நிறைய விஷயங்கள் நடக்கிறது. கோபிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. இவாளுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதெல்லாம் இல்லை, எங்களுக்கு உண்டு, கொடுத்து தான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாது. கிருஷ்ண சொல்கிற ஆப்ஷனே கிடையாது. அவளுக்கு பண்ணுறேன், அவளுக்கு அது வேணும் பண்ணிட்டு போ, எங்களுக்கு இது வேணும் பண்ணிட்டு போ. சிம்பிள். அவளுக்கு பண்ணதை தான் எங்களுக்கு வேணும் சொல்ல. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இது வேணும். பி ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு என்ன வேணும்? அவளுக்கு கிடச்சது, அவளுக்கு அப்படி நடந்தது. இந்த வேலையெல்லாம் நீங்கள் வீட்டில் வேணால் இந்த எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் செல்லுபடியாகும். சுவாமிகிட்ட இதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டார். ப்ரேயர் வேணால் கேட்பார். பல சந்தர்ப்பத்தில் ப்ரேயர்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வாழை கம்பேர் பண்ணி திட்டின்ட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறதுலாம் ப்ரேயரில் சேர்த்து கிடையாது. எவ்வளோ எஃபர்ட் போட்டேனே, அவளுக்கு கிடச்சிருத்தே, எனக்கு கிடைக்கலையே, இது ப்ரேயரில் சேர்த்து கிடையாது. இது கரிச்சு கொட்டுறதுன்னு பேர்.
இது வெறுப்பில் புலம்புறதுன்னு பேர். இதுக்கெல்லாம் ப்ரேயரில் சேர்த்தியே கிடையாது. எனக்கு வேணும்னு கேட்குறது மட்டும்தான் ப்ரேயர். எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், இவ்வளோதான். அடுத்த வாழோட கொண்டு வச்சுட்டாலாம் உங்கள் மனசில் கிருஷ்ணன் இல்லை, அவள் தானே இருக்கா. நீங்கள் அவளை நினச்சிட்டு ப்ரே பண்ணுறாங்க, நீங்கள் அவளை நினச்சிட்டு ப்ரே பண்ணுறது. அவகிட்ட நடந்தால் வாங்கிக்கோங்க. ப்ரேயர்ன்றது சுவாமி கொடுக்கறது. சுவாமிக்கு தான் உங்கள் மனசு தெரியும், அவன் கிருபை பண்ணுவான். நீங்கள் அடுத்த வாழை நினச்சிட்டு சொன்னால் சுவாமி பார்ப்பார், நீ என்கிட்ட பேசவே இல்லையே, நீ மனசுக்குள்ளே அவளை வச்சு நீ அவகிட்ட பேசிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டோம், அவள் கேட்டு அவள் பண்ணால் பண்ணட்டும். நீங்கள் கிருஷ்ணான்னு அவங்கிட்ட பேசினாத்தான் பலம். கோபிகள் கூப்பிட்டுட்டான், எல்லாரும் வந்தாச்சான். அப்போ கூட சுவாமி சொல்ல, வீட்டுக்கு போங்க, வேலையை பாருங்க, தர்மத்தை பண்ணுங்க, கர்மாவை பண்ணுங்க. அப்போ கூட பார்க்குறேன் நான் சுவாமி என்ன பண்ணுறான். கோபிகள் எல்லாம் சொல்ல, எல்லாத்துக்கும் நீ தான் ஆதாரம், உனக்கே எல்லாத்தையும் பண்ணுறோன்னுட்டான். அதன் பிறகு கோபிகளை அழைச்சிட்டு விரஜ பரிக்கிரமா பண்ணுறான். யமுனா நதியில் இறங்கி ஸ்நானம் பண்ணுறான் சுவாமி. இவாள் லிஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது, ஆனால் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து கொடுக்குறான் சுவாமி. எல்லாம் நடக்கிறது. அப்போ கோபிகைகளை பார்த்து தேவர்கள்லாம் கொண்டாடுறாளா. ச்சே, என்ன பாக்கியம். கோபிகள் காதில் இது விழுந்துடுத்தான். எஸ், நாங்களாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. இது பேர் சௌபாகிய மதம்னு பேர். எனக்கு சௌபாகியம் கிடச்சிடுத்து அப்படின்னு. எஸ், ஐ எம் என்டைட்டில்டு. அதுதான் சௌபாகிய மதம். அது வந்துடுத்தான். சுவாமி பார்த்தான், ஆஹா, என் கிருப்பேன்னு இவாளுக்கு தோணலையே, தன் தப்போபலம்னு நினச்சுட்டாள். ரைட், சரி சௌபாகியத்தை வச்சுக்கிட்டோம், நான் கிளம்புறேன்னு போயிட்டான். அவள் சௌபாகியம் தானே பெருசாக தெரியுது, கிருஷ்ண கிருப்பை பெருசாக தெரியல இல்லையா. ரைட், என்ஜாய் யுவர் சௌபாகியம். கிளம்பி போயிட்டான். ஆல் ஆஃப் இடம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. ராத்திரியில் வேணுகானம் பண்ணி கூப்பிட்டது இவன் தான். கொஞ்சம் மைண்டில் அந்த ஈகோ வந்தாச்சு, அகம்பாவம் வந்தாச்சுன்னு அப்படி கிளம்பிட்டான். இந்த கோபிகள் அழறா, புலம்பரா, திட்டுறா, கதறா, என்னெல்லாமோ பண்ணுறா. கடைசியில் ராதாராணியை பார்க்குறா. ராதாராணி சொல்கிறா, ப்ரே பண்ணுவோம். இந்த புலம்புறது, கத்துறது, திட்டுறது, அழறது, இது எதுக்கும் அவன் வசிய மாட்டான். நம்மளாம் அதான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். பிரார்த்தனை, ஆத்மார்த்தமாக அவனை நோக்கிய பிரார்த்தனை நடத்தி காட்டுவான். அதன் பிறகு கோபிகைகள் ராதாராணியோட சேர்ந்துண்டு அர்த்தராத்திரியில் சரத் பூர்ணிமா அன்னைக்கு, எந்த சரத் பூர்ணிமா ராச பூர்ணிமான்னு கொண்டாடுறோமோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம எல்லாம் இதை விட்டுடுறோம். சரத் பூர்ணிமா ராசத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ சௌபாகிய மதத்துக்கு அவளுக்கு அடி கிடச்சதும் அதே ராச பூர்ணிமா அன்னைக்கு தான். அதன் பிறகு கோபிகள் எல்லாம் அந்த கோபிகா கீதம் பாடி முடிக்கிறா. தாசாம் ஆவிரபூ சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மத. அப்படி ஆவிர்பவிச்சான பிரசன்னவதனமான திருமுக மண்டலத்தோட அந்த சரத்காலம் ஆரம்பிக்கும் பொழுது, பௌர்ணமி ஆரம்பிக்கும் பொழுது, வேணுகானம் பண்ணும் பொழுது கூட அழகாக வந்தான். கிருஷ்ணனாலே அழகு தானே, மதுரம் மதுரமாக தானே இருப்பான். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹிருதயம் மதுரம், ஹசிதம் மதுரம், வதனம் மதுரம், எல்லாம் மதுரம். இப்போ அது அதிமதுரம் ஆகிடுத்தான். இப்போ இன்னும் ஜோராக இருக்கான் கிருஷ்ணன். சாக்ஷாத் மன்மத மன்மதக, கோடி மன்மதர்கள் ஒன்றா சேர்ந்தா கூட இவனுடைய அழகுக்கு சமானமில்லாதபடி அழகாக, அத்தனை பேரையும் வசப்படுத்தக்கூடிய அழகோட தாசாம் ஆவிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மத. அப்படி வந்து நின்றுட்டானா. எல்லாரும் அழுது போனால் திடீர்னு நடுவில் வந்து இடுப்பில் கையச்சின்னு பாண்டரங்கன் மாதிரி நிற்கிறான் சுவாமி. ஜம்முன்னு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். கோபிகளுக்கு அழுக, கோபம், பல்ல கடிக்கிறா. கிருஷ்ணன் வந்து கேட்குறா, விட்டுட்டு போவியாடா அப்படிலாம் கேட்குறா. பகவான் சிரிச்சா, நான் வந்துட்டேன்ல, இப்போ விட்டுட்டு போனே பதிலாம் கிடையாது, வந்துட்டேன்ல, நான் விட்டுட்டு போகல, நீங்கள் விட்டேன் போனேன், கூப்பிட்டேன் வந்துட்டேன். நான் விட்டுட்டு போகல, நீங்கள் விட்டுட்டேன். நான் வேண்டாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? சிம்பிள், ரைட்? நீ ஒரு இடத்துக்கு போகிற, யாரும் உங்களை கண்டுக்கல, மரியாதைலாம் திரும்பி போவேல. இது நமக்கு ஒரு நியாயம், கிருஷ்ணனுக்கு ஒரு நியாயமா? சுவாமிக்கு என்ன வெக்கம், மானம், சூடு, சொரணையெல்லாம் இருக்கப்படாதானே? அவருக்கு ரோஷமே இருக்கப்படாதானே? சுவாமி கருணாமூர்த்தி. இந்த விஷயங்களை யார் நமக்கு புரிய வைக்கிறது?
உன்னோட சௌபாகியத்தை விட என்னுடைய கிரேஸ் பெருசுன்னு அவனை விட்டால் வேற யார் புரிய வைக்க முடியும்? அம்மா தான் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணி பல கோவில்கள் ஏறி இறங்கி பல விரதங்கள் இருந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றிருப்பா. 10 மாதம் கர்ப்பத்தை அவ்வளவு உரிமையோடு சுமந்திருப்பா. இந்த குழந்தை 7வது நாள் முதல்ல சாத்துறதே அம்மா தான். அது அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் இது உண்டு. அவன் மட்டும் சாத்தலாம், வேற யாரும் சாத்தினா ஒத்துக்க மாட்டான். அது அப்பாவே சாத்தினாலும் ஆகாது. அப்போ ஒரு தேர்ட் மேன், யாரோ ஒருத்தர் இவா கண்ட்ரோலில் இல்லைன்னா சாத்த சொல்லுவா. அப்போ கூட இவா ஒரு லெவல் வச்சிருப்பா. அந்த லெவலை தாண்டி நம்ம திட்டிடப்படாது, இந்த லெவலை தாண்டி நம்ம அடிச்சிடப்படாது, அந்த லெவலை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ணிடப்படாது. அதுக்கு கூட ஒரு லைன் அம்மா தான் போடுவா, என் குழந்தை அப்படின்னு. அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் ஆழ்வார் சொல்றார். அம்மாவுக்கு வெட்டி போய் தொலை அப்படின்னு தள்ளி விட்டாலும் குழந்தை அம்மானு திரும்ப அம்மாவிடத்தில் ஓடி வரா மாதிரி மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேன்னு. நீ தான் கிருபை பண்ணணும். ஒருவேளை நீயே என்னை கஷ்டத்தை தள்ளினாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். திரும்பி கிருஷ்ணான்னு உன் வாசலில் தான் வந்து நிற்பேன். உன் பேரைத்தான் சொல்லுவேன். உன்னுடைய கிருபைக்காகத்தான் காத்துண்டு இருப்பேன். ஏன்னா அது என் தர்மம். கிருபை பண்ணுறது உன் தர்மம், காத்துண்டு இருக்கிறது என் தர்மம். கண்ணன் அழகாக வந்துட்டான். அதன் பிறகு ஒரு ராசம் ஆடுறான். அது வரைக்கும் கூட ஒரே கண்ணன் தான். எல்லாரும் ஆளால் தொட்டு தொட்டு தலையை தடவை வேண்டி கையை பிடிச்சின்னு இப்படி ஓடிட்டு இருந்தா. இந்த கோபிகா கீதம் பாடி இவா ஒரு மைண்ட் கண்ட்ரோலில் வந்து அப்படியே கிருஷ்ண தியானத்தில் ஃபுல்ஃபில் ஆகிட்டா பாருங்கோ. சுவாமி பார்த்தான், ஆளுக்கு ஒரு கிருஷ்ணனை கொடுக்குறேன். அது வரைக்கும் ஒரே கிருஷ்ணன், அத்தனை லட்சம் கோபிகளுக்கு ஒரு கிருஷ்ணன். இந்த கோபிகா கீதம் பாடி இவா ரியலைஸ் பண்ணி இவாளுடைய பக்தியில் ஒரு பக்குவம் வந்தோன்னா அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 ச அந்தரே நங்கனா. பார்த்தான் சுவாமி, நீ குண்டு கோபியா, உனக்கு என்ன ஒல்லி கிருஷ்ணன் வேணுமா குண்டு கிருஷ்ணனா, யுவர் சாய்ஸ். சாய்ஸ் கொடுக்குறான் சுவாமி. நெட்ட கிருஷ்ணனா குட்ட கிருஷ்ணனா, கருப்பு கிருஷ்ணனா வெள்ளை கிருஷ்ணனா, குண்டு கிருஷ்ணனா ஒல்லி கிருஷ்ணனா. ஆனால் குண்டார்கள் ஒல்லியை பிடிக்கும், சில பேர் குண்டார்கள் குண்டா இருக்கிறவரை பிடிக்கும், குட்டியார்கள் நெட்டையை பிடிக்கும், நெட்டையார்கள் குட்டையை பிடிக்கும். இவா சாய்ஸில் விட்டுட்டானா இவாளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெள்ளை கிருஷ்ணன், குண்டு கிருஷ்ணன், நெட்ட கிருஷ்ணன், கருப்பு கிருஷ்ணன், நீல கிருஷ்ணன், குட்ட கிருஷ்ணன், லீன் கிருஷ்ணன், 6 பேக்ஸ் கிருஷ்ணன், எல்லா கிருஷ்ணனும் அவாவாளுக்கு வேண்டியபடி சுவாமி நிற்கிறாராம். ஏண்டாண்ணா எனக்காக ஏங்கின இல்லையா, நான் பண்ண அந்த ஒரு சோதனை இல்லாட்டி அந்த இடத்துல உனக்கு கண்டிச்சேன் இல்லையா, அந்த கண்டிக்கிறதையும் தாண்டி நீ ஜெயிச்சு வந்த இல்லையா, அதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் நான் என்னை உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக தரேன். எக்ஸ்க்ளூசிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூசிவ் இல்லை, எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸ்க்ளூசிவாக கிருஷ்ணன் ஒவ்வொருத்தருக்கும் தன்னை கொடுத்துட்டான். இப்போ பார்த்துக்கோங்க, சமயத்தில் நாம் சரியில்லை அப்படின்னா நம்மளை கண்டித்து திருத்தி பணிகொள்வது, திருத்தி பணிகொள்தல்னு பேர் சொல்லுவார் பெரியவா. திருத்தி பணிகொண்டு அவ்வளவு அழகாக அதுக்கு அந்த திருத்துற டைமில் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த அக்செப்டன்ஸுக்கு ஸ்பெஷல் கிஃப்டாக. அம்மா திட்டுறா அடிக்கிறா, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணு ஜாகிரதன் மிரட்டுவா. ஹோம்ஒர்க் பண்ணால் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணான குட் பாய் குட் கேர்ள் அதே அம்மா தான் சொல்லுவாள். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா ருத்ரதாண்டவம் ஆடிருப்பா. இப்போ அம்மாவே கட்டி பிடிச்சி கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்த சமத்து, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் அப்படின்னு. பண்ணாததுக்கு திட்டினதும் அம்மா தான், அடித்ததும் அம்மா தான், கண்டித்ததும் அம்மா தான். பண்ணின உடனே அதுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து குட் பாய் குட் கேர்ள்னு சொல்லி கொண்டாடுறதும் அம்மா தான். இதெல்லாம் யோகக்ஷேமம். எப்போவுமே சாஃப்டாக கண்ணே மணியே சமத்தோன்னா பட்டுக்குட்டியோன்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டல்லாக நொந்து போயிட்டேன்னா கண்ணே மணியே பட்டுக்குட்டியே ஒன்றும் இல்லை. இதே காத்தால் அம்மா எழுப்புறா, ஸ்கூலுக்கு கிளம்பணும், 6:15 மேலே எழுந்தால் லேட்டாக, எழுந்துக்கிறியா இல்லையான்னு குரல் மாறும். யோகக்ஷேமம் இதுவும். ஒழுங்கு மரியாதையாக இருக்கியா என்ன, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன்னு மிரட்டுறதும் கண்ணன் தான். மிரட்டிட்டு நம்மளை சரி பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுத்து நம்மளை கொண்டாடி ஆனந்தப்படுறதும் கிருஷ்ணன் தான். ஸோ யோகக்ஷேமம்னா சாஃப்டாக லவ்வபுளாக மட்டும் இல்லை, இந்த லவ்வில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸும் உண்டு, கண்டிப்பதும் உண்டு, தண்டிக்கிறதும் உண்டு.
அதனால் உங்களை தள்ளி வச்சுட்டான்னு அர்த்தம் இல்லை, ஒதுக்கி வச்சுட்டான்னு கிடையாது, புரிய வைக்கிறோம். சிம்பிள். இப்போ சில ஃபெயிலியர், சில அவமானம் வந்தால், ஸோ நான் எங்கே தப்பு பண்ணேன், நான் எங்கே மிஸ் பண்ணேன், நான் எந்த இடத்துல ட்ராக் மாறினேன். நல்லா நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது தோற்று போயிட்டு அப்படி ஒரு கோவம் வரும், மற்றவ மேலெல்லாம் கோவம் வரும், கடைசியில் உங்கள் மேலே அந்த கோவம் திரும்பும். நான் இன்னும் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், நான் இன்னும் ஒழுங்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம், நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இவ்வளோ தான் ரகசியம். அந்த புத்தியையும் கொடுத்துட்டு திரும்பியும் அந்த விஷயத்தை பண்ண வச்சு நம்மளை ஜெயிக்க வைக்கிறது அதே பகவான். அதனால் யோகக்ஷேமம்னா இப்படியும் உண்டு. யாருமே இல்லைனாலும் கண்ணன் உண்டு, வந்து கிருபை பண்ணுவான். கோபிகைகள் மாதிரி விரதம் இருப்பா, அனுகிரகம் பண்ணுவான். ட்ராக் போனோம்னா விட்டுட்டு போய் அவர்களுக்கு திரும்பி புத்தியை கொடுத்து திரும்பி தானே வந்து அங்கனா மங்கனா அந்தரே மாதவம். இது கோபிகளுக்கு மட்டும்தான் இல்லை. இந்த பிரம்ம மோகனம் சமயத்தில் பிரம்மா எல்லா குழந்தைகளையும் தூக்கிட்டு போய்டுறாரு. நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாம், ஐயோ கிருஷ்ணன் நம்ம வீட்டில் இருந்தால் தேவலையேன்னு ஏங்குறாளாம். அவர்களுக்காக மாடுகள்லாம் ஏங்குறதான், அவர்களுக்காகவே கண்ணன் அவர்கள் வீட்டு குழந்தைகள் வேஷத்தில், அந்த மாட்டினுடைய கண்ணுக்குட்டி வேஷத்தில் ஒரு வருஷ காலம் கோகுலத்தில் இருந்தான்னு காண கிடைக்கும். ஸோ கோபிகளுக்கு இப்படி, அவர்களுக்கு அப்படி. அதனால் கோபிகள் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. வாத்சல்யத்தில் இருந்த அந்த தாய்மார்களுக்கெல்லாம் அவா வீட்டு குழந்தைகளாக கண்ணன் வந்தான், அவள் உடுத்தின்னு இருக்கிற ட்ரெஸ்ஸாக கண்ணன் வந்தான், அந்த மாடுகளுடைய கண்ணுக்குட்டிகளாக கண்ணனே வந்து மாட்டுக்கிட்ட முட்டி முட்டி பால் குடித்தான். அந்த மாடுகள் அவ்வளோ பாக்கியசாலிகள். ஸோ எல்லாமே உண்டு. அதனால் யோகக்ஷேமம்னா இது எல்லாமே கலந்தது, புரிஞ்சுக்கோங்க. இன்னி வரைக்கும் உங்களுக்கு நடந்தது எல்லாமே கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, அனுகிரகம் பண்ணுறது, உற்சாகம் கொடுக்கறது, மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கான் கிருஷ்ணன். ஆனால் இன்னும் இனியும் கைவிட மாட்டான். மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா அது யோகக்ஷேமன்ற விஷயம் பெரிய சப்ஜெக்ட், லைஃப் விஷயம் இது. அதனால் கதைகள் பெருசாலாம் சொல்ல மாட்டேன், கதைகள் நிறைய உங்களுக்கே தெரியும். அழகாக அதில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள், உங்கள் வாழ்க்கை த பிளெஸ்டு லைஃப், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் பிளெஸ்ட். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுது ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு எழுந்துக்கோங்க. ராத்திரி படுத்துக்கும்போது ஐ எம் பிளெஸ்ட், இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் பிளெஸ்ட். எஸ், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா, எனக்கு ஒரு குறை கிடையாது, நான் என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான் சுவாமி. இதுவே ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுத்துரும் மைண்டில். இன்றைக்கி என்ன நடந்தது, என்ன நடக்கலை, என்ன அடைஞ்சோம், என்ன அடையலை, என்ன நஷ்டப்பட்டோன்றதெல்லாம் ஓரம் தொடங்கும். ஐ எம் பிளெஸ்ட். இன்னிலே ஞாபகம் வச்சுக்கோ, ஐ எம் பிளெஸ்ட். ஐ எம் பிளெஸ்ட் இனஃப். நல்லா இருக்கேன், சுவாமி நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன், சுக்கியமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நன்னா வச்சுருக்கான், வாய் நிறைய சொல்லுவேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். உங்கள் மைண்டு கேட்கும், அப்படியா பண்ணி நன்னா இருக்கியா, சரி நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். உங்கள் மைண்டை ஏமாத்துறதுக்கு இதை விட நல்ல ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் நல்லது சொன்னால் மட்டும்தான் உங்கள் மைண்டு ஏமாறும். ஏன்னா மைண்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே வாங்கிக்கும். உங்கள் மைண்டை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன், நன்னா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், குதூகலமாக இருக்கேன். சே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். பகவத்கீதை எல்லாத்துலேயும் பகவான் பாசிட்டிவாக மட்டும்தான் பேசலாம். ஸோ பி பாசிட்டிவ். யூ ஆர் பிளெஸ்ட். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की. समस्त भागवदल को
गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய் ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய் லோகா சமஸ்தா सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः எல்லாருக்கும் பிரசாதம் இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்க. நாளைக்கு காத்தால 10:30 to 12. ஸோ நாளை மத்தியானம் பிரசாதம் உண்டு, கட்டாயமாகும். ராதே கிருஷ்ணா.